पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். தியாகேனைக்கே அமிர்தத்துவ மானசு வேதத்தோட முக்கியமானது. தியாகாத் சாந்தி அனந்தரம், தியாகத்துக்கு பிறகுதான் மோட்சம் என்ற சாந்தி கிடைக்கும் அப்படின்னு கீதையும் சொல்லுது, வேதமும் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுது. தியாகம் அப்படின்னா என்ன தியாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கர்மபல தியாகம். கர்மபல தியாகத்தை பண்ண 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 நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நிஷ்டை வருது. யோகினாம் கர்மயோகேன நிஷ்டா, யோகிகளுக்கு பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தினால் நிஷ்டை சொல்லப்பட்டிருக்கு, முதல் சாதனம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் பண்ணலை ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு நம்மளை கவுனகர்த்தாவா நம்மளை மாத்திக்கிட்டு முக்கிய கர்த்தாவா ஈஸ்வரனை பாவிக்கிறது. நான் ஒரு ஸ்லேவ், முக்கிய கர்த்தான யாரு? பகவான் தான் முக்கியமான ஆள், அவர் தான் பண்ண வைக்கிறார். நான் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு கவுனகர்த்தா அப்படின்னு கவுன கர்த்திருவத்தை தன்னோட மேல எடுத்துக்கிட்டு முக்கிய கர்த்திருவத்தை ஈஸ்வரன் மேல போட்டுறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட முடியலை. ஏன்னா அதனால தான் நம்ம சொல்றோம் கர்மயோகம் ஒரு பூரணம் இல்லை. ஆனா கர்மயோகம் இல்லாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரணம் கிடைக்காது உங்களுக்கு. அப்ப ஈஸ்வரனோட அனுக்கிரகம் இந்த கர்மயோகத்துல பலத்தியாகம் பண்றதுனாலையும், ஈஸ்வரன் தான் என்னை எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார் அப்படின்னு அவரை முக்கிய கர்த்தாவாகவும் நம்ம ஸ்வீகாரம் பண்றது மூலமா தான் ஒருத்தனுக்கு அனுக்கிரகம் உண்டாகும். பெரிய பக்த மகான்களுக்கு எல்லாத்துக்கும் அனுக்கிரகம் எந்த விதத்துல தான் நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனுக்கிரகம் கிடைச்சதுக்கு பிறகு ஞானம் அப்படின்றது அடுத்த ஸ்டெப் வருது. ஞானம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் ஜீவனும் இல்லை. யார் கர்மா பண்றா அப்படின்னா, கர்மா பார்த்தீங்கன்னா பண்ணவில்லை, அது நடக்குது. யார் பண்றா? தோற்ற மாத்திரம். திரிகுணாத்மிகா மாயா பார்த்தீங்கன்னா அதோட வைபவம் தான் இந்த கர்மங்கள் எல்லாம், ஆபாசம். வாஸ்தவத்துல நான் வெறும் பார்ப்பவன், வெறும் சைத்தன்யமா இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தினால
இந்த ஞானம் வர்றது. விசாரம் பண்ணி இந்த ஞானம் வர்றது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஞானம் வந்ததுக்கு பிறகு அந்த ஞானத்துல நிக்கிறதுன்றது ஞான நிஷ்டை அப்படின்னு பேர். அப்ப ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார், ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவாகா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான இந்த மொத்த பகவத்கீதையிலையும் முமுட்சுக்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் முமுட்சுக்களா இருக்கோமோ அவங்க எல்லாம் பண்ண வேண்டிய ஒரே காரியம் அனிஷ்டேய வஸ்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதையோட தாத்பரியம். மற்ற எல்லா வேதங்கள் ஸ்மிருதிகள் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. என்ன அனுஷ்டானம் பண்ணணும் முமுட்சுக்கள் அப்படின்னா, ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவகா. தன்னுடைய கர்மத்தினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ பகவான் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காரோ அந்த கர்மங்களை எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பாவத்தோடு, ஈஸ்வர பாவம் பக்தி பாவத்தோடு பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணும் போதும் ஈஸ்வரன் இந்த பொறுப்பு கொடுத்திருக்கார். இது எல்லாமே நான் அர்ச்சனையா பண்றேன், பூஜையா பண்றேன் அப்படின்னு ஸ்ரத்தையோட பக்தியோட நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் படுக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவா கொண்டுட்டு வரணும். பாவத்தை கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். எல்லாத்துலயும் நடந்தா நின்னா படுத்தா எல்லா காரியத்தையும் சுவாசிக்கிறது, எமைக்கிறது, எல்லா கர்மங்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா பகவானோட பக்தியோட சேர்ந்து தன்னுடைய கர்மத்தை அவன்தான் பண்ண வைக்கிறான் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம பண்றோம் அப்படின்னா, சூத்திரதாரி பகவான் தான் அப்படின்னு பண்றோம் அப்படின்னா அவனுக்கு அர்ச்சனையா ஆயிடும். அப்ப அர்ச்சனையா பூஜையா ஆகும் போது பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய சித்தியை கொடுக்கும். என்ன சித்தி? சமத்துவத்தை கொடுத்தோம். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 50வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, 50வது 49வது ஸ்லோகத்துல சொல்றார். 48 தானே, 48ல பாத்தீங்கன்னா சொல்றார், சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அப்படி நத்தேஜேத். முக்கியமான ஸ்லோகத்துக்கு வந்திருக்கோம். அப்ப ஆராதனையாதான் பண்ணணும் ஒழிய கர்மத்தை தியாகம் பண்ணக்கூடாது. யாராவது பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை எப்ப தியாகம் பண்ணலாம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா 6:3 சொன்ன மாதிரி ஆருருக்ஷோர் முனியர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. ஒருத்தன் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தியை அடையணும் அப்படின்னா, சமத்துவ சித்தியை அடையணும் அப்படின்னா அவனுக்கு காரணம் சாதனம் எது அப்படின்னா கர்மம் தான். அப்ப அந்த சாதனத்தை பாத்தீங்கன்னா கர்மத்தை விடவே கூடாது. எது வரைக்கும் விடக்கூடாது அப்படின்னா ஒரு சீமாகரணம் வச்சிருக்கு, ஒரு பார்டர் வச்சிருக்கு. எது வரைக்கும் உன்னுடைய மனசு சமநிலை அடையலையோ அது வரைக்கும் அந்த கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணம் ஆராதனையா பண்ணிக்கிட்டே இரு. இப்ப எல்லாம் பண்றாங்க, நல்ல கர்மம் பண்றாங்க. ஆனா எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன இருக்குன்னா காமம் இருக்கு. எவ்வளோ பேர் இருக்கு. ஐயா ஃபேஸ்புக்ல இப்ப வரும்போது கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நல்லா யாகங்கள்லாம் நடக்குது, ஹோமங்கள் நடக்குது, பூஜைகள் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர ஆராதனை அப்படின்றது போய் சங்கல்பங்கள் வந்துடுது. அப்ப ஆராதனை இல்லை. நீங்க சங்கல்பம் பண்ணாம ஈஸ்வர ஆராதனையா எப்ப பண்றீங்களோ அதுதான் சித்தசுத்தியை கொடுக்கும். இல்லைன்னா அது புண்ணிய கர்மாவாயிடும். இப்ப வரும்போதே நான் பாத்தீங்க அப்படின்னா யாரோட ஜெயந்தி, நம்ம காஞ்சி மடத்தோட ஜெயந்தி பார்த்தா ஒரு பெரிய சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காங்க. காஞ்சி மடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராபிஷேகம், ருத்ர ஹோமம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஜெயந்தி. அதுல பாத்தீங்க அப்படின்னா அது ஃபுல் ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். முன்னாடி பின்னாடில பாத்தீங்கன்னா சங்கல்பம் பாத்தீங்கன்னா வந்துருது. அப்போ சங்கல்பம் பாத்தீங்கன்னா இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்து போனவருக்கு எதுக்கு சங்கல்பம்? அவர் இல்லை, இப்ப இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்காக ஈஸ்வர ஆராதனையா பண்ணுங்க. ருத்ரனுக்கு ஆராதனையா, சிவபெருமானுக்கு ஆராதனையா பண்றதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த இவங்களோட பெரிய ப்ராப்ளம், கர்மகாண்டிகளோட பெரிய ப்ராப்ளம், சங்கல்பம் இல்லாம அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. சங்கல்பம் இல்லாம பண்ணவே தெரியாது அவங்க. அதனால்தான் பாத்தீங்க அப்படின்னா அவரு தக்ஷ யாகத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமானையும் தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. தக்ஷ யாகத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் தக்ஷ யாகத்தை பகவான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போனார் அப்படின்னா சிவபெருமானியே அவங்க ஈஸ்வரனையே மறுதளிக்கிறவங்க. ஈஸ்வரனை மறுதளிச்சுட்டு பண்ணக்கூடிய எந்த கர்மமும் பாத்தீங்கன்னா சங்கல்ப பூர்வமா அவங்க என்ன சொல்றாங்க, கர்மமே பலன் கொடுத்துரும், கர்மமே பலன் கொடுத்துரும். தேவதைகளே பாத்தீங்கன்னா பலன் கொடுத்துருவாங்க. ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் தேவையே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கே ஆகுதி கொடுக்காதவங்க. அப்ப அந்த புத்தி பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் கர்மகாண்டிகள் தான். யாரெல்லாம் சங்கல்பம் பண்றோமோ அவங்க எல்லாமே கர்மகாண்டிகள்.
அப்ப கர்மகாண்டம் பண்றோம் அப்படின்னா லோக பிராப்தி புண்ணியம் தான் கிடைக்கும் ஒழிய நல்ல கர்மா தான், புண்ணியம் கிடைச்சிரும், திரும்ப சம்சாரத்தை சுத்திட்டு இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. யஜ்யம் தானம் தபஸ் இந்த 3 கர்மங்கள் தானே, அதை சித்த சமாதானம் ஆகிறதுக்காக அநாசகேன ஆசையில்லாமல் செய்ய வேண்டும். இப்படிதான் முன்னாடி இருந்த ரிஷிமார்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப சமநிலையை அடையிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், சதோஷமபி. ஒவ்வொரு யஜ்யம் தானம் தபசு எல்லாத்திலையும் தோஷம் இருக்கும். தோஷம் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா நத்தியஜே, அது பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணவே பண்ணாத ஒவ்வொரு கருமத்திலையும் தோஷத்தோடு கூடி இருக்கிறது. செருப்பு தைக்கிறவன் வீட்டுல பிறந்த ஃபேமிலியில பிறந்த ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா அந்த செருப்பு தைக்கிறது பாத்தீங்கன்னா அது தமோ குணமா இருந்தாலும் கூட அதுலயும் சத்துவ குணம் இருக்கு. எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா தைக்கிறாங்க, செருப்பு தைக்கிறாங்க. ஒரு பூஜை பண்றவங்களோட ஃபேமிலியில பிறந்தா அந்த சின்ன பையன் என்னமா மந்திரம் சொல்றான், அருமையா மந்திரம் சொல்றானே, சின்ன வயசுல அவனுக்கு யாரு சொல்லி கொடுத்தா, இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சத்துவ குண பிரதானமா இருக்கானே. அப்போ சத்துவ குணம் பாத்தீங்கன்னா பூஜை பண்றவன்ட்டையும் இருக்கு, செருப்பு தைக்கிறவன்ட்டையும் இருக்கும். தமோ குணம் பாத்தீங்கன்னா பிராமணன் இடத்துலயும் தமோ குணம் இருக்கும், இல்லைன்னா தூங்க முடியாது. இங்க இவன்ட்டையும் பாத்தீங்கன்னா செருப்பு தைக்கிறவன்ட்டையும் இருக்கும். அப்போ எல்லா ஆட்கள்கிட்டையும் என்ன இருக்கும், அந்த 3 குணங்கள் சேர்ந்துதான் இருக்கும். பிரதீபத்தோட கல்பனை பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. ஒரு தீபத்துல எரியுது அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா அக்னி, அது தீபம் அக்னி தத்துவம், திரி பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவி தத்துவம், கீழே எண்ணெய் பாத்தீங்கன்னா ஜல தத்துவம். இந்த 3 சேர்ந்துதான் என்ன ஆகுது, தீபமா எரியுது. அப்போ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னாவே 3 குணங்கள் இல்லாம தனித்தனியானா இருக்காது, 3 குணங்கள் சேர்ந்துதான் இருக்கும். அப்போ பிராமணனா இருக்கட்டும், சத்திரியனா இருக்கட்டும், வைசியன், சூத்ரன் எல்லாத்தின் இடத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த 3 குணங்கள் இருக்கும். அவங்க பண்ற காரியத்துல எல்லாத்துலயும் தோஷம் உடையதுதான். இருந்தாலும் கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா அவங்க கருமத்தை தியாகம் செய்யவே கூடாது. சர்வாரம்பாகி தோஷேன தூமேன இவ அக்னிகி ஆவிருதாக. எப்படி அக்னி பாத்தீங்கன்னா புகையினால பாத்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்டிருக்கோ, தெரியலையோ வெளியில, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆத்மா பாத்தீங்கன்னா இந்த கர்மங்களால் பாத்தீங்கன்னா மூடப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணலாமா, தியாகம் பண்ணக்கூடாது. சமநிலை அடையிற வரைக்கும் தியாகம் பண்ணவே கூடாது. சமநிலையை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு பேரு ஆரூடன் அப்படின்னு பேரு. அந்த ஆரூடன் என்ன பண்ணலாம், சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டு நிஷ்டைக்கு போயிடலாம். யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. 6:3 சொல்லுது, சமநிலையை அடைஞ்சவன் என்ன பண்ணலாம், கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு வெறும் சமத்தையே அபியாசம் பண்ணலாம். ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்ற. இப்ப நமக்கு கேள்வி வருது, என்னன்னா விசாரம் நேத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். என்ன விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வபக்ஷி பாத்தீங்கன்னா ஆச்சாரியாரே கேள்வி கேட்டார். சரி, கர்மங்களை பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்ற. ஏன் தியாகம் பண்ணக்கூடாது கேள்வி வரும். ஏன் தியாகம் பண்ணக்கூடாது? மிச்சமில்லாமல் கர்மங்களை தியாகம் பண்றது முடியாது அப்படின்றதுனால தியாகம் பண்ணக்கூடாதா? ஏன்னா 100% ஒருத்தரால கர்மத்தை தியாகம் பண்ணவே முடியாது. நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத்து 3:5 பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றார். எந்த ஒரு மனுஷனாலும் ஜீவனாலும் கர்மத்தை ஒரு க்ஷணம் கூட செய்யாமல் இருக்க முடியாது. அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் திரிகுணம். எல்லா ஜீவராசிகளுடைய தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் திரிகுணமா இருக்கிறதுனால சதா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், சலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால 100% ஒருத்தரால பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ண முடியாது. அதனால தியாகம் பண்ணாதேன்னு பகவான் சொல்றாரா? இது ஒரு பட்சம். 2வது, தியாகம் பண்ணினா உங்களுக்கு தோஷம் வந்துரும்ன்றதுனால தியாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரா? ஏன்னா சுதர்மத்தை தியாகம் பண்ண அந்த இடத்துல என்ன வந்துடும், பரதர்மம் வந்துடும், வேற எதுவும் இல்லை. நான் காலையில பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு, காலையில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல தூக்கம், எனக்கு நல்ல தூக்கம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா 2:30 மணிக்கு எந்திரிச்சேன், கொஞ்சம் உட்காந்து ஜபம் பண்ணேன், திரும்ப தூக்கம் வந்துச்சு, திரும்ப படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப எந்திரிச்சோன்னு யோசிச்சேன், நான் லீவ் விட்டுடலாமா இன்னைக்கு. லீவ் விட்டுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் போன் எடுக்க மாட்டார், நாதபிரம்ம போன் எடுக்க மாட்டாரு. என்ன பண்றது, அவர் போனும் எடுக்க மாட்டாரு, மெசேஜும் பார்க்க மாட்டார், நேரா இங்க நின்றுவாரு. அப்ப என்ன பண்றது, இப்போ தூக்கம் நல்ல தூக்கம் வருது அப்படின்னா, இப்ப என்னோட கிளாஸை நான் விட்டுருந்தேன் அப்படின்னா என்ன நடக்கும்,
கிளாஸை லீவ் போட்டிருந்தேன் அப்படின்னா, மெசேஜ் அனுப்பிட்டு கிளாஸை லீவ் போட்டிருந்தேன் அப்படின்னா ஸ்வதர்மம். ஸ்வதர்மத்தை விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாத்தியாயத்தை விட்டுருந்தேன் அப்படின்னா நான் இந்நேரம் நான் என்ன பண்ணியிருப்பேன், நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பேன். ஒரு 7:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு மெதுவாக எந்திரிக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், சந்தி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறது மெகா பாபம். மனசு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கல்பனைகளில் போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா அந்த இடத்துல வேற ஒரு பரதர்மமானது வந்து உட்கார்ந்துரும், தோஷத்தை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டியூட்டியில வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையும் வைக்காம நியத்தம் குரு கருமத்துவம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதை பண்ணாம விட்டார்னா பரதர்மம் வந்துடும், தோஷம் வந்துடும். ஒருவேளை அதுக்காக பகவான் கர்மத்தை தியாகம் பண்ணாதுன்னு சொல்றாரா அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம். பூர்வ பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா 83வது பேஜ் மேல இருந்து கேட்கறான், இதனால என்ன ஆக போகுது, இதை விசாரம் பண்றதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, எதுக்கு சாமி இதெல்லாம் விசாரம் பண்ணிட்டு இருந்துட்டு போட்டுமே, சுவாமி சொல்றார் தியாகம் பண்ணாத அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியது தானே, ஹீரோ வர்ஷிப்பா ஆயிட்டுமே. பகவான் சொல்லிட்டார், நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்றேன். விசாரம் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்திருவத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன வந்திருக்கோம், பல தியாகம் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் கவுன கர்த்தாவா இருக்கும், முக்கிய கர்த்திருவத்தை தியாகம் பண்ணியிருக்கோம், பகவான் பண்றாரு அப்படின்னு. 100% கர்த்திருவத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னா விசாரம் பண்ணியாகணும். இப்ப அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்கார், ஒவ்வொரு பட்சத்தையா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். முதல் பட்சம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று பாடத்துல பார்த்தோம், கிம் நித்திய பிரச்சலிதாத்மக புருஷோ யதா சாங்கியானாம் குணாஹா. முதல் பட்சம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா சாங்கியக மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குணங்கள் வந்து சதா சலம் குணம் விருத்தம். நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சலித்த சுபாவம் அப்படின்னு அர்த்தம், அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற சுபாவத்தை உடையது 3 குணங்கள். அப்ப அந்த 3 குணங்களோட திரஷ்டாவா இருக்கிற புருஷன், இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய 3 குணங்களா இருக்கக்கூடிய மாயையோடு 2தோட சிங்க் ஆகும் போது அனாதி காலத்துல சிங்க் ஆயிருக்கும். எந்த காலத்துல எத்தனை கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி ஆச்சுன்னு தெரியல. அப்போ எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்களோடு சேர்ந்தோமோ அப்போதுல இருந்து ஜீவாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா சலிச்சுக்கிட்டே இருக்கான். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாங்கியர்கள் சொல்றாங்க, யோகிகள் சொல்றாங்க. அப்ப அந்த சம்யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹானம், அதை வந்து பாத்தீங்கன்னா எதுப்பா மோட்சம் அப்படின்னா, இந்த சம்யோகம் நடந்தது, திரஷ்டாவும் திருஷ்யமும் சேர்ந்து இருக்கோம்ல, இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் மோட்சம். அப்ப நான் என்ன ஆயிடுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகர்த்தாவா அபோக்தாவா நான் வந்து பாத்தீங்கன்னா நின்றுவேன் அப்படின்னு சாங்கியர்கள் சொல்றாங்க. அப்போ குணங்கள் நித்திய பிரச்சலித்தமா எப்படி குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் மாதிரி ஆத்மா சதா அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறதோ காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தானா அப்படின்னு ஒரு பட்சம். அப்போ சாங்கிய மதத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆக முடியாது, உங்களால வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை நடுவில் பிரேக் பண்ணவே முடியாது, தியாகம் பண்ணவே முடியாது சாங்கிய மதத்துப்படி. ஏன் அப்படின்னா சாங்கிய மதத்துப்படி பிரேக் பண்ணிடலாமே சுவாமி, இந்த திரஷ்டா திருஷ்யத்தை விலக்கிட்டோம் அப்படின்னா இதாயிடுமே அப்படின்னா, இல்ல இந்த மாயான்ற 3 குணம் என்னது இருக்கு, நித்தியம் அவங்க மதத்துல. இந்த மாயா நித்தியமா இருக்கிறதுனால என்ன இருக்கும், நான் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணி நான் பிரிச்சாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப என்ன பிடிக்காதுன்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் எனக்கு பிடிச்சுக்கலாம். நான் முன்னாடி ஞானியா தான் இருந்தேன், முக்தனா தான் இருந்தேன், எப்படியோ மாயா பிடிச்சுக்கிச்சு, இப்ப கருமியாயிட்டேன். திரும்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணி இது நான் இல்லை அப்படின்னு திஷ்யமா விளக்குனாலும் கூட 3 குணங்களை திரும்பவும் என்னைக்காவது என்ன திரும்பவும் பிடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது நித்திய வஸ்து அவங்களோட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய மதத்தோட சித்தாந்தத்துப்படி, யோக மதத்தோட சித்தாந்தத்துப்படி குணங்கள் நித்தியமா இருக்கிறதுனால அவன் 100% கர்மங்களை தியாகம் செய்தல் என்பது முடியாது. முதல் பட்சம். இப்ப நம்மளோடது மாறிட்டே இருக்கா. நீங்க இப்ப பிரசன்ட்ல இருக்கீங்க, பிரசன்ட்ல இருக்கும் போது என்னவா இருக்கு, இப்ப என்னோட கண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டே இருக்கேன், என்னோட கண்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமசம் இருக்கு, என்னுடைய வாக்குல வந்து ராஜசம் இருக்கு, என்னோட புத்தியும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமோ குணத்தோட இருக்கு, கண்ணு உடம்புலாம் தமோ குணம், வாக்கு ரஜோகுணம், அது அப்புறம் மனசு புத்தி வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம், இப்படி இருக்கு எனக்கு.
இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா காலையில இருந்து வேக்கப் ஆனதுல இருந்து பாருங்க, நைட்டு தூக்கத்திலையும் பாருங்க, சத்துவகுண தூக்கம், ரஜோகுண தூக்கம், தமோகுண தூக்கம், 3 தூக்கம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு நல்ல தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமோகுண தூக்கம் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. காலையில வரைக்கும் நல்ல டீப் ஸ்லீப், ஒன்றும் தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்டினியூவா போயிட்டே இருக்கு. அந்த தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அப்ப நான் இன்னைக்கு தூங்குனது தமோ குண தூக்கம் தூங்கியிருக்கேன். வேக்கப் ஆனோன்னு ஃபுல் ஃப்ரெஷ்னஸ் எனக்கு இன்னும் வரல. அப்ப இது மாதிரி தூக்கத்துல இருந்து சொப்பனம் 3, தூக்கம் 3, அதே மாதிரி ஜாகிரதமும் வந்து பாத்தீங்கன்னா 3. அப்போ நம்ம பிரிஞ்சிருக்கோமா? என்னைக்காவது இந்த 3 குணத்துல இருந்து பிரிஞ்சிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா பிரிஞ்சே இல்லை. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் இந்த தேகத்தோட நான் அபிமானம் வச்சிருக்கோமோ அது வரைக்கும் ஒரு ஆத்மாவா இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது? கருமங்களை தியாகம் பண்ணவே முடியாது. சதா இந்த குணங்கள் சலிச்சுக்கிட்டே இருக்கும். மனசுல புரிஞ்சு. அப்ப தேக அபிமானம் இருக்கிற வரைக்கும், நான் தேகம்னு நினைக்கிற வரைக்கும் ஒரு ஜீவனால வந்து பாத்தீங்கன்னா தியாகத்தை மிச்சமில்லாமல் தியாகம் செய்ய முடியாது கர்மங்களை. இதுக்கு அடுத்தது 2வது பட்சம் கிம்பா கிரியாயேவ காரகம் யதா பௌதானாம் பஞ்சஸ்கந்தாஹா க்ஷணப்ரத்வம்சினா. பௌத்த மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்கா அப்படின்னா விஞ்ஞானவாதிகள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விற்பி புத்தி விற்பி இல்லை அப்படின்னா நான்றது இருக்கா அப்படின்னா இல்ல. நான்றதே ஒரு புத்தி விற்பி தான். நான் பரமஹம்சானந்தா நான் சொல்றேன். தூக்கத்துல நான் சொல்லலையே நான் பரமஹம்சானந்தான்ற தாட் இல்லையே. பரமஹம்சானந்தா எங்க போனானே தெரியலையே தூக்கத்துல. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். புத்தி விற்த்தியும் அங்க இல்லை. அப்ப புத்தி விற்பி எப்ப வேக்கப் ஆகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தி விற்பி எந்த க்ஷணம் வேக்கப் ஆகுதோ நான் பரமஹம்சானந்தான்ற எண்ணம் எனக்கு வந்துருது. அப்ப புத்தி விற்த்தியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தவ் அகங்காரக, புத்தியில அகங்காரம் இருக்கு. புத்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற எண்ணம் இருக்கு. புத்தி விற்த்திக்கு அந்நியமா நான் இல்லை. அதே புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா மனசு. அந்த புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள். அந்த புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா தேகம். அந்த புத்தி விருத்தி தான் வெளியில இருக்கிறது எல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகள் சொல்றாங்க. அப்போ ஆப்ஜெக்டும் அதுதான், சப்ஜெக்டும் அதுதான். விற்த்திக்கு அந்நியமா விஞ்ஞானத்துக்கு அந்நியமா வந்து வேற ஒண்ணுமே இல்லை. விஞ்ஞானம் தான் கிரியா. இப்ப நான் வந்து பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். பாடம் படிக்கிறது அப்படின்றது கூட வந்து என்னது? புத்தி விருத்தி தான். புத்தி விருத்தி இருந்தா தானே இது நடக்குது. புத்தி விருத்தி இல்லைன்னா இந்த காரியம் நடக்கவே நடக்காது. கோமால இருக்கிறவனுக்கு காரியம் இல்லை, தூக்கத்துல இருக்கிறவனுக்கு காரியம் இல்லை. எங்கெங்கெல்லாம் புத்தி இல்லையோ அங்கங்கெல்லாம் காரியம் இல்லை, இந்த உலகமும் இல்லை. எங்கெங்கெல்லாம் புத்தி இருக்கோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கு, நான் இருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு காரியமும் இருக்கு. அப்ப புத்தி விருத்திக்கு பேர் தான் விஞ்ஞானம்னு பேரு. அந்த விஞ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? க்ஷணப்ரத்வம்சினகன்றாங்க. என்ன அப்படின்னா க்ஷணம் தோன்றி பிரத்வம்சம்னா என்ன அர்த்தம்? நல்லா நஷ்டமாயிட்டே போகும். ஒவ்வொரு தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா தோன்றுது மறையுது, தோன்றுது மறையுது, க்ஷணம் தோறும் தோன்றி மறையக்கூடியது. அப்ப அவங்களோட மதத்திலையும் ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா க்ஷணபங்குரம் மாதிரி க்ஷணமா இருக்கிறது. அதுக்கு பேர் தான் க்ஷணிக்க விஞ்ஞானம் அப்படின்னு பேர். க்ஷணிக்க விஞ்ஞான ஆத்மவாதிகள் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? கிரியாயேவ காரகம், கிரியைதான் காரகம் யதா பௌதானாம். அந்த பௌத்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட விற்த்திகளை என்ன பண்றாங்க? 5ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. பஞ்சஸ்கந்தாஹா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு. 5 ஸ்கந்தங்கள். ஸ்கந்தம்ன்றதுக்கு அர்த்தம் குரூப்னு வச்சுங்க. 5 குரூப்பா சொல்றாங்க. 1 ரூபங்கள், 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூபஸ்கந்தம், அதுக்கப்புறம் வேதனா ஸ்கந்தம் அப்படின்னு பேரு. வேதனா ஸ்கந்தம்னா உணர்வுகள், அதுக்கப்புறம் விஞ்ஞான ஸ்கந்தம்னா அறிவு, அதுக்கப்புறம் சம்யா ஸ்கந்தம் அப்படின்னா பேரு. எவ்வளவு பேர் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்மளுக்குள்ளார எவ்வளவு பெரிய டிக்ஷனரி இருக்குன்னு டக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதுனா இது, இதுனா இது, இந்த அர்த்தம் ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம். சில பேர்லாம் பல லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா இருக்காங்கல்ல. என்ன ஆச்சரியம், என்ன பல லாங்குவேஜ் தெரிஞ்சு சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம புத்தி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டிக்ஷனரியா இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் பேர் என்ன பேரு அப்படின்னா சம்யா ஸ்கந்தம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் நிறைய வாசனைகள் இருக்கு, கோடிக்கணக்கான வாசனைகள் இருக்கு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ஸ்கார ஸ்கந்தம் அப்படின்னு பேர். மொத்தம் இந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய புத்தி விருத்திய 5ஆ வந்து பாத்தீங்கன்னா பௌத்தர்கள் சொல்கிறார்கள். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சஸ்கந்தாகா
இதுவும் கூட என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய பிரச்சலிதம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நதியோட எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த விஞ்ஞானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சதா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். இந்த ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அப்போ கிரியாவை நிப்பாட்ட முடியுமா, கர்மத்தை நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானவாதிகளோட மதத்துல இருந்து கூட ஆத்மா பாத்தீங்கன்னா 100% கர்மங்களை தியாகம் செய்தல் முடியாது. அதனால்தான் பாஷ்யக்கார் சொல்றாரு, உபயதா அபி கர்மனக அசேஷதः தியாகோ ந பவதி. சாங்கிய மதத்திலும் கூட பாத்தீங்கன்னா பௌத்த மதத்திலும் விஞ்ஞான மதத்திலும் என்னது தியாகம் பண்ணவே முடியாது 100% சொல்லியாச்சு. அப்புறம் மூணாவது பட்சம் பாத்தீங்கன்னா வைசேஷிக மதத்தை பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். காணாத மகரிஷியோட வைசேஷிக மதம். நியாய மதத்தையும் எடுத்துங்க, கொஞ்சம் தான் பதார்த்தத்துல மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்கும், தத்துவத்தை மட்டும்தான் எண்ணிக்கையில. மற்றபடி சாங்கியம் இது நம்ம நியாயம் வைசேஷிகம் ரெண்டுத்தையும் இந்த இடத்துல சொல்றதா ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். என்ன பண்றாரு அப்படிங்க, வைசேஷிக மதத்துல சொல்றாங்க அத திருத்தீயகாபி, மூன்றாவது மதத்திலும் கூட அபிபக்ஷோ திருத்தீயகாபி பக்ஷோ யதா கரோதி ததா சக்ரியம். இது எல்லாமே நம்மளுடைய அனுபவத்துல. என்ன எங்களோட ஆச்சாரியார் சுவாமி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிப்பாங்க, நம்ம சிங்கே பண்ண மாட்டோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட நினைப்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா தன்னை நினைக்கிறாங்க. அதுதான் மதம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா சொல்றோம். மதம்ன்றதுக்கு அர்த்தமே அபிப்பிராயத்துக்கு பேர் தான் மதம். அப்போ ஒருத்தர் நினைக்கிறத பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா எழுதி வச்சு அதை பாத்தீங்கன்னா பரம்பரையா படிக்கும் போது அது ஒரு சித்தாந்தமா ஆயிடுது. அப்போ சாங்கியன் எங்க இருக்கான்? சாங்கியன் தான், நம்ம எல்லாத்துலயும் சாங்கியன் இருக்கான். பௌத்தன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னு நம்ம பௌத்தன் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம தான் பாத்தீங்க அப்படின்னா வைசேஷிகனாவும் இருக்கும். என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் கர்மம் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம அப்படிதானே சொல்றோம், ஜி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் ஜி. யாரு பண்றா? நான் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான்றது என்னது? ஆத்மா. ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜி வாக்கிங் பண்ணி முடிச்சிட்டீங்களா? வந்துட்டேன் ஜி. என்ன இப்ப என்ன பண்றீங்க ஜி? சும்மா இருக்கேன் ஜி. அப்ப ஆத்மா என்னவா இருக்கு? சும்மா இருக்கு. நான் சும்மா இருக்கேன் அப்படிதானே சொல்றோம். நான் ஆத்மா, நான் சும்மா இருக்கேன். இப்போ வேலையெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் ஜி. வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பிசினஸ் எல்லாம் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டேன், ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா விஆர்எஸ் கொடுத்துட்டேன், இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க? சும்மா இருக்கேன். நம்ம யூஸ் பண்றோமா அந்த வார்த்தையே? அப்போ பாத்தீங்கன்னா சில சமயம் காரியம் பண்றோம், சில சமயம் சும்மா இருக்கோம், காரியம் பண்றோம், சும்மா இருக்கோம், காரியம் பண்றோம், சும்மா இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது பண்ணும் போது இந்த மூணாவது பட்சத்துல யதா கரோதி, எப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு கர்மத்தை பண்றானோ ததா சக்கிரியம், அப்பொழுது பாத்தீங்கன்னா கிரியையோடு கூடி இருக்கா ஆத்மா. எப்பொழுது பாத்தீங்கன்னா யதா நிஷ்கிரியம் ந கரோதி, எப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் பண்றது இல்லையோ ஒரு கர்மத்தை, அப்ப அவன் என்னவா இருக்கான்? சும்மா இருக்கான், நிஷ்கிரியமா இருக்கான் அப்படின்னு. வஸ்து ததியேவ, இப்படிதான் ஆத்ம வஸ்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆத்மா கர்மத்தை பண்ணும்போது சக்கிரிய வஸ்துவா மாறிடுது, ஆத்மா கர்மம் பண்ணாத போது நிஷ்கிரிய வஸ்துவா ஆயிடுது. இது நம்ம பிரயோகத்துல நித்தியம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை பத்தி சரியா தெளிவில்லை நமக்கு. கொஞ்சோண்டு குணங்களை பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ குணங்களை வச்சு பார்த்தோம்னா மாயையை வச்சு பார்த்தோம், மாயையிலிருந்து மீண்டு போறதுக்கு ஆளே இல்லப்பா. மாயை சதா சலிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப சாங்கிய மதத்துப்படியும் நம்ம இருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பௌத்த மதத்துப்படியும் நம்ம இருக்கோம், கொஞ்சம் அட்வான்ஸ். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காணாத மகிழ்ச்சியோட மதத்துப்படி பார்த்தோம்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த மூணாவது பட்சமும் சொல்லியாச்சு. தத்திர ஏவம் சதி, இந்த விதமா இருக்கின்ற. அது நீங்க வேதாந்தியா இருந்து பேசுறீங்க. ஆத்மான்னு பார்க்காதீங்க, நான் பாருங்க. நான் ஆத்மான்ற இடத்துல எல்லாம் நான் போட்டுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் பண்றா? இல்ல 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 உங்க அனுபவத்துல இருந்தே பேசுங்க. இப்ப நீங்க யார் சிரவணம் பண்றா? குருமூர்த்தி சார் ஆகிய நான் பண்ணுகின்றேன், நான் சிரவணம் பண்றேன். இப்ப பாடம் முடிச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, நான் சும்மா இருப்பேன் ஜி, ஒரு அரை மணி நேரத்துக்கு சும்மா ஃப்ரீயா உட்காந்துருப்பேன், சும்மா இருப்பேன். அப்ப இந்த நான் ஆத்மானு எங்கேயுமே பார்க்காதீங்க, நான் போட்டே பாருங்க.
அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கர்மம் பண்றோம். அப்ப கர்மம் பண்ணும் போது சக்கிரியம் ஆயிடுறீங்க, கிரியையோடு சேர்ந்து இருக்கீங்க. கர்மம் பண்ணாத போது நிஷ்கிரியமா இருக்கீங்க, எந்த கர்மமும் இல்லாம இருக்கீங்க. ஆத்மாவா நிஷ்கிரியமா இருக்கேன், ரிலாக்ஸ்டா இருக்கேன், சும்மா இருக்கேன் அப்படின்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதைதான் சொல்லுது. இந்த விதமா இருக்கின்ற நிலைகள், தத்திர ஏவம் சதி, இவ்விதமாக இருக்கின்ற நிலைகள், சக்கியம் கர்ம அசேஷதகத்யக்தும், இந்த விதமா இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல விதமா இருக்கின்ற இடத்துல கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா மிச்சமில்லாமல் தியாகம் செய்வது முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால சும்மா இருக்க முடியும்ல. அப்ப கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியும் அப்படின்னா நீண்ட நேரம் இருக்க முடியுமா? இருந்து பாருங்களேன். இததான் இந்த பட்சத்தை தான் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க நிறைய சன்னியாசி சாதுக்கள் என்ன பண்றாங்க. நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் நினைச்சேன். நான் உத்தரகாசியில போய் உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா இருக்க முடியும் அப்படின்னு, நான் மௌனமா இருக்க போறேன் அப்படின்னு எங்க ஆச்சாரிய சுவாமி சொன்னாரு. வேணா, ஒழுங்கா பாடத்தை படிச்சுட்டு இங்க இரு, இல்லைன்னா ஜபத்தை பண்ணிக்கிட்டு. இல்ல நான் மௌனமா இருக்க போறேன் அப்படின்னு உத்தரகாசியில போய் மௌனமா இருந்தேன். மௌனமா இருக்கும்போது கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம, நான் ஒன்றும் பண்ணாம மௌனமா இருந்தேன். மௌனம் பண்ணும்போது சாப்பிடல. மௌனம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் பிக்ஷைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே ஈவினிங் பிக்ஷைக்கு போகல. அப்புறம் உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய உபனிஷத்தை பண்றேன் அப்படின்னு மாண்டுக்கிய உபனிஷத்து எல்லாத்தையும் மந்திரத்தெல்லாம் படிச்சு அர்த்தம்லாம் எழுதிட்டு இல்ல. அப்ப வந்து குளிச்சல்ல, தூங்குனல்ல, சுவாசிச்சல்ல, எமைச்சல்ல, எல்லா காரியத்தையும் பண்ணி பேச மட்டும் இல்லை. ஆனா நமக்குள்ளார என்ன ஒரு அபிமானம் உண்டாகும் அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்கிரியனா இருக்கேன், நான் சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கேன். மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, என்ன ஒரு தப்பான அபிப்பிராயம். மிச்சமில்லாம கர்மத்தை தியாகம் பண்ண முடியாது. செலக்டிவா தான் நீங்க கர்மத்தை தியாகம் பண்ணலாம். நான் மௌனமா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லாம இருக்கேன். காஷ்ட மௌனம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். காஷ்ட மௌனம்னா உடம்ப அசைக்காம ஒரே இடத்துல மணிக்கணக்கா உட்கார்றது. அது கூட எவ்வளவு நேரம் முடியும்? உள்ளுக்குள்ள சுவாசம் நடந்துகிட்டு இருக்கா, மெட்டபாலிசம் நடந்துகிட்டு இருக்கா, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எமைப்போமா? எமைப்போம். எவ்வளவு நேரம் கண்ணை மூடி இருப்போம், கண்ணை மூடி கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடி கண்ணை திறந்துகிட்டு இருப்போம், எமைப்போம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் சும்மா இருக்கிறேன்றது கூட, நிஷ்கிரியமா இருக்கிறதுன்றது கூட ஒரு டைம் பீயிங் இருக்கலாம் ஒழிய, வாஸ்தவத்துல அது கூட பர்மனண்டா ஒருத்தன் இருக்க முடியாது. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பட்சமும் கூட வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஒருத்தனால வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருத்தல் என்பது முடியாது. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு? நல்ல அருமையான இது. நம்ம அருணகிரிநாதருக்கு முருகர் வந்து பாத்தீங்கன்னா என்ன உபதேசம் பண்றாரு? சும்மா இரு சொல்ல. நல்ல வார்த்தையை பாருங்க, சும்மா இரு சொல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா அதேதான் முண்டக்க உபனிஷத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அன்யா வாச்சாம் விமுஞ்சத, மற்ற எல்லா வாக்குகளையும் விட்டுட்டு என்ன பண்ண, ஓமிதி தியாயத்த ஆத்மானம். நல்லா தெரிஞ்சுங்க, ஓங்காரத்தை ஆத்மா என்று தியானம் பண்ணிக்கிட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, சும்மா இருன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிடு, ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை வந்து ஈஸ்வர சிந்தனை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எல்லா கர்மத்தையும் நிப்பாட்ட முடியாது. நீங்க வெளியில காரியத்தை நிப்பாட்டிங்கன்னா வாக்குல பேசலாம். இப்ப நான் வந்து வெளியில ஆக்ஷன் பண்ணல, நான் உட்கார்ந்து இருக்கேன், மடியில வந்து கையை வச்சுட்டு ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துட்டு ஆனா பேசிக்கிட்டு இருக்கேன். அது இப்ப பேசுறத நிப்பாட்டினா மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ளார சிந்தனைன்ற ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா மிச்சமில்லாமல் கர்மத்தை தியாகம் செய்தல் என்பது முடியவே முடியாது. அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணும் போதும் ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கு, உள்ள சொல்லிக்கிட்டு அப்படின்னு தான் பண்ணார் ஒழிய வெளியில இருக்க காரியங்களை பண்ணாத. வெளியில இருக்க காரியங்களை பண்ணாம விட்டுட்டு காயத்தினாலையும் வாக்குனாலையும் கர்மத்தை விட்டுட்டு மனசுல வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் உட்கார்ந்து இந்த மண்டபத்துல உட்கார்ந்துட்டு ஓங்காரத்தை தியானம் பண்ணிக்கிட்டு, இவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுன்ற ஒரு கர்மா நடந்துகிட்டு இருக்குல்ல, மானசீக கர்மா. அப்ப வந்து ஒரு ஆளால என்ன பண்ண முடியாது, எவ்வளவு பெரிய யோகியா இருந்தாலும் கூட என்ன பண்ண முடியாது, கர்மங்களை 100% தியாகம் செய்வது முடியாது. இதுக்கு சொல்லுங்கம்மா. எடுக்காதீங்க, நான் என்ன சொல்றேன், தனியா பிரிச்சு சாங்கியத்துல தனியா 3 குணங்கள்னு சொல்லியிருக்கோம். பௌத்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி தான் ஆத்மா, புத்தி தான் ஆப்ஜெக்ட், புத்தி தான் கிரியா. இப்ப நீங்க கிரியா பண்றீங்க, எப்ப கிரியா பண்றீங்க? தூக்கத்துல புத்தி இல்ல. புத்தி இருக்கிற இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. நீங்க இல்ல, புத்தி இல்லைன்னா நீங்க இல்ல. கோமால இருக்கிறவங்களுக்கு தான் யாருன்னு தெரியாது, ஆக்ஷனும் இருக்காது. எப்போ புத்தி வேக்கப் ஆகுதோ, தூக்கத்துல காலையில வேக்கப் ஆகுறீங்க, தூக்கத்துல இருந்து
அப்பதானே நான் புஷ்கலான்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முதல் தாட்டு வருது. நான் ஸ்திரீன்ற தாட்டு வருது. நான் ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், காலையில் எந்திரிக்கணும், கிளாஸுக்கு போகணும், விளக்கு போடணும், கொஞ்சம் ஜபம் பண்ணணும். இதெல்லாம் எப்போ தோணுது உங்களுக்கு? புத்தி வேக்கப்பானோம் தான். புத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கர்மம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கர்மா யார் பண்றா அப்படின்னா புத்தி இல்லாம கர்மா நடக்கவே நடக்காது. இதுதான் விஞ்ஞானவாதி ஆயிடுச்சா. ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வைசேஷிகவாதியாவும் நம்ம ஆகணும். என்ன பண்றீங்க? சும்மா இருக்கஞ்சி. என்ன பண்றேன்? காரியம் பண்ணிட்டு இருக்கஞ்சி. அப்போ நம்ம என்ன பண்றோம்? டைம் பீயிங் வந்து அப்பப்போ என்ன பண்றோம்? சும்மா இருக்கோம், அப்பப்போ காரியம் பண்றோம். காரியம் பண்ணிட்டு இருக்கோம், அப்பப்போ சும்மா இருக்கும். அப்போ இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியும் போல இருக்கு அப்படின்னு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அதுவும் முடியாது. ஆச்சாரியார் கண்டினியூ பண்றார். அயம் து அஸ்மின் திருத்தீய பக்ஷே. இந்த மூணாவது பட்சமா இருக்கிற வைசேஷிக மதத்தோட பட்சத்திலையும் அயம் து அஸ்மின் திருத்தீய பக்ஷே, இந்த மூணாவது பட்சம். இந்த மூணாவது பட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வைசேஷிக பட்சத்துல கூட விசேஷோ ந நித்திய பிரச்சலிதம் வஸ்து ந அப்பி கிரியா ஏவ காரகம். இந்த மூணாவது பட்சத்திலேயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பார்க்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் சலிச்சுக்கிட்டு இருக்கவன் இல்லை. என்னை யாராவது கேட்குறாங்க, சாமி எப்பவுமே வேலை பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்லை இல்லைச்சு, நான்லாம் வேலையே பண்ண மாட்டேன், நான் ரொம்ப சோம்பேறிச்சு, நான் பாட்டுக்கு சும்மாவே இருப்பேன் ரொம்ப நேரம். அப்ப என்ன சொல்றோம்? நம்ம யாரையாவது ஒருத்தரை கேட்குறோம், நானே என்னையே கேட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப சோம்பேறிச்சு, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒர்க்காலிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பேன், எந்த கர்மத்தையும் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா சாங்கிய பட்சத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? மறுக்கிறமா ஆயிடுதா? சாங்கிய பட்சம் என்னது? சதா 3 குணங்களும் சலிச்சுக்கிட்டே இருக்கும்னு சாங்கிய பட்சம் சொல்லுது. ஆனா இப்ப நம்மளோட விவகாரத்திலேயே என்னன்னா, அவரு சும்மாவே இருப்பாருங்க, அவரு எந்த வேலையும் பண்றது இல்லை, அவர் சும்மாவே இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்றோமா? நம்மளையே நம்ம சொல்லிக்கிறோமா? நான் அனத்திய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியம் பண்ண மாட்டேன், லீவு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாலிடேல ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன், சும்மாவே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட அனுபவத்திலிருந்தே நமக்கு தெரியுது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ந நித்திய பிரச்சலிதம் வஸ்து. நான் வஸ்துன்றது நான் ஆத்ம வஸ்து. நான் வந்து பாத்தீங்கன்னா சதா சலிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இல்லை. எந்த இடத்துல நம்ம சலிக்காம இருக்கோம்? தூக்கத்துல தான் காரியம் நடக்குதா? இல்ல. அப்ப நம்மளே வந்து நமக்கு புரியுது, நம்ம நினைச்ச போது சும்மா இருக்கோம், நினைச்ச போது தூங்கிடுறோம். அப்ப காரியம் இல்லாம நமக்கு இருக்க முடியுது. 24 மணி நேரமும் நித்திய பிரச்சலித்தமா சதா அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறவனா நான் இல்லை. இந்த மூணாவது பட்சத்தைப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அப்பப்ப அசையாமையும் நம்ம இருக்க முடியுது. கண்ணு மூடி உட்கார்ந்து இருக்கேன், தியாயத்தீவ பகஹா, கழுத மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றேன். தியாயத்தீவ கர்தபகா, தியாயத்தீவ பகஹா, நல்லா கிங்ஃபிஷர் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் பண்ணாம அப்படியே தியானத்துல உட்கார்ந்துருக்கேன். அப்பெல்லாம் தியானத்துல உட்காரும் போதுலாம் சும்மா தானே இருக்கீங்க நீங்க? நம்ம கேட்டா அப்படித்தானே சொல்றோம். அப்போ தியானம் பண்ணும் போதும் எப்படி இருக்கும்? கழுத மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா கொக்கு மாதிரி இருந்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதுவுமே பண்ணாம இருக்கும். சொல்லுங்கம்மா. இப்போ ஆமா நீங்க, ஆனா நம்ம விவகாரம் என்ன பண்றோம்? இல்ல இப்போ நம்ம விவகாரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பவே நம்ம சொல்றோம்ல, இந்த பிரயோகத்தை பாருங்க. நம்ம வந்து என்ன பிரயோகம் பண்றோம்? நான் எமைக்கிறேன், உள்ளுக்குள்ளார பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன பிரயோகம் பண்றோம்? நம்ம என்ன பண்றீங்க? நான் சும்மா இருக்கேன், அப்படிதான். அப்ப நான் அப்படின்ற ஆத்ம வஸ்து என்னவா இருக்கு? சும்மா இருக்கு. இப்ப என்ன பண்றீங்க? தோட்ட வேலை பண்ணிட்டு இருக்கேன், நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றீங்க? சும்மா இருக்கேன். அப்போ விவகாரம் பண்றீங்க, சும்மா இருக்கீங்க. அப்போ நித்திய பிரச்சலித்தம் அப்படின்னு 3 குணங்களா இருக்கக்கூடிய ஆத்மாவோட சேர்ந்து நித்திய பிரச்சலித்தமா இருக்கிறது, அந்த மதம் பிரேக் ஆகுதா உங்களுக்கு? அதுதான் இங்க சொல்றாரு, ந நித்திய பிரச்சலித்தம் வஸ்து. அது மட்டும் இல்ல, ந அப்பி கிரியா ஏவ காரகம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிரியா ஏவ காரகம்னு யார் சொல்றா? பௌத்த மதம். விஞ்ஞானமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் புத்தி விருத்தியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியா, புத்தி விருத்தியை கிரியையை செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா வைசேஷிகம் வந்து படி பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நான் சும்மா இருக்கேன், நான் மனசோட பாக்குறேன். வைசேஷிக மதம் ரொம்ப இன்னும் நியாய மதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுது.
இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் மனசோட சம்பந்தப்படுதோ அப்ப ஸ்பார்க் வரும் அப்படின்னு. இந்த கரண்ட் பாஸ் பண்ற ஒயரை வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணீங்கன்னா ஸ்பார்க் வரும் இல்ல, அதே மாதிரி இந்த மனசோட அது எப்பெல்லாம் சேருதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞான சக்தி அதுக்கு வந்துடும். ஞான சக்தி வந்தோடனே கிரியா ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப கிரியா குணங்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த கனெக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் இருக்காது, நான் பாட்டுக்கு சும்மா இருப்பேன். அப்போ அப்படி சொன்னீங்க அப்படின்னா விஞ்ஞானம்ன்றது கூட என்ன ஆகுது, இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல விஞ்ஞானம் இல்லை. இப்ப தூக்கத்துல ஒன்னும் தெரியல, எனக்கு ஒன்னும் தெரியல, நானும் யாருன்னு தெரியல, எதுவும் சுத்தி இருக்கிறதும் தெரியல. அப்ப அதனால என்ன காரியங்களும் இல்லை. அப்போ புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புத்தியே கிரியா புத்தியே காரகம் அப்படின்னு சொல்றத கூட நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பிரேக் பண்ணிடலாம். நான் புத்தி இருக்கு, இப்ப நம்ம சொல்றோம் நான் வந்து வெறுமனே ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டு நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன். நம்ம சொல்றோம்ல, நான் ஆத்மாவை தியானம் பண்ணிக்கிட்டு சும்மா இருக்கேன். அப்ப ஆத்மாவை தியானம் பண்ணிக்கிட்டு நான் சும்மா இருக்கேன், ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு நான் சும்மா இருக்கேன். இப்ப நம்ம பிரயோகத்துல பாத்தீங்கன்னா தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்னா நான் வேற இந்த புத்தி வேற அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியுது, ஸ்பிளிட் பண்ணியே நம்மளால பார்க்க முடியுது. அப்ப நான் சும்மா இருக்கேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் நீங்க என்ன சொல்றீங்க, வெறும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில காரியம் பண்ணாம நான் சும்மா இருக்கேன் அப்படி சொல்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பௌத்த மதத்தோட இதையும் நம்ம கண்டனம் பண்ணிடுறோம். நான் சும்மா இருக்கேன், புத்தி வேலை செய்து வேலை செய்யாம இருக்கு. சில சமயம் புத்தி வேலை செய்யும், சில சமயம் புத்தி வேலை செய்யாம போகும். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட சேர்ந்து காரியம் பண்ணுவேன், இல்ல நான் புத்தியை ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் பார்த்துக்கிட்டு இருப்பேன், சும்மாவும் இருப்பேன். அப்ப இந்த ரெண்டு காரியமும் நடக்கும். இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தோட இதையும் நம்ம என்ன பண்றோம், கண்டனம் பண்ணிட்டோம். அப்போ நபி கிரியா ஏவ காரகம் கிம் தருகி அப்படின்னா என்ன எடுக்கணும் அப்படின்னா வியவஸ்திதே திரவியே. வியவஸ்திதம்னா ஆத்மா வஸ்து, திரவியம்னா மேட்டர்னு அர்த்தம். என்ன பண்றாங்கன்னா ஆத்மாவையும் காணாத மகரிஷி என்ன பண்றாங்கன்னா ஒரு மேட்டர்னு சொல்றாரு. ஆத்மாவையும் ஒரு மேட்டர்னு சொல்றாரு. மேட்டர்னு சொல்றீங்களா? ஆமா. எப்பெல்லாம் மனசோட சம்பந்தப்படுதோ அப்பதான் அதுக்கு ஞான சக்தியே வரும். மனசோட சம்பந்தப்படல அப்படின்னா ஆத்ம மன சம்யோகாத் ஞானம் ஜாயத்தே அப்படின்றாங்க. ஆத்மாவும் மனசும் ஒன்னு சேர்ந்தாதான் ஞானம் வந்து ஸ்பார்க் ஆகும். இப்ப உண்மையா பொய்யா இது? ஆத்மாவும் மனசும் ஒன்னு சேர்ந்தாதான் ஞானம் உண்டாகும். இது நம்மளோட அனுபவத்துல உண்மையா பொய்யா? உண்மை, உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனஸ்தீசியா ஏதாவது குடிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த அந்த இல்ல நான் கேட்கறது அனஸ்தீசியா உங்களுக்கு கொடுத்துட்டு அவர் ஆப்ரேட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த அவங்க பண்ற ஆப்ரேஷன்ல இருக்கிற எந்த பெயினும் உங்களுக்கு தெரியாம தானே இருக்கு. நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு ஒரு பல்லு வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ட்ரீட் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து செலக்டிவ் அம்னீஷியா கொடுத்தோட வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க போட்டு என்னென்னவோ பண்றாங்க, பல்ல பிடிச்சி புடுங்கி எடுக்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க, பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு 2 பேரும் நர்ஸும் இவங்க டாக்டரும் என்னடா பண்றீங்க அப்படின்னா அது தோட்டத்துல வேலை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல, நான் பாட்டுக்கு பாத்துக்கிட்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா என்ன டிஸ்கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நெர்வ் சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசோட கனெக்ட் ஆகிறத என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. அதான் அனஸ்தீசியா பண்றது. அப்ப அது வந்து மெதுவா 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 அந்த மெடிசனோட பவர் கம்மியாகாம மெதுவா அந்த வலி வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுடைய மனசோட உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் துண்டாகுதோ அப்பெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அறியப்படலை. தூக்கத்துல இருந்து நம்ம வேக்கப் ஆகிறோம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கு, அதனால உங்களுக்கு அறிவே இல்லை. அப்ப தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பந்தம் கிடைக்குது. மனசோட சம்பந்தம் கிடைச்சோன்னு எனக்கு எல்லா ஞானங்களும் உண்டாகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசோட சம்பந்தம் உண்டானா எல்லா அறிவும் உண்டாகும். இல்லைன்னா நான் மேட்டர் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, பாரு எறும்பு மாதிரி தூங்கிட்டு இருக்கான் பாரு, மரக்கட்டை மாதிரி தூங்கிட்டு இருக்கான் சொல்லுவோம்ல, நம்ம பாரு மரக்கட்டை மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. என்ன செஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா உணர்வே இல்லாம தூங்கிட்டு இருக்கோம். அப்ப உணர்வே இல்லாம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும், நம்ம மேட்டரா இருக்கும், மரக்கட்டையா ஜடம் மாதிரி இருக்கும்.
அப்போ இந்த மனசுன்ற ஸ்பார்க் சேரும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஞானமானது உண்டாகுது அப்படின்னு வைசேஷிகர் சொல்றாங்க. இது ஆச்சாரியர் சொல்றாரு. மனம் புத்தி அந்த கரணம்னு ஒன்னா எடுத்துங்க. ரொம்ப இது பண்ண அந்த கரணம் வேக்கப் ஆச்சுன்னா நீங்க இருக்கீங்க, அந்த கரணம் வேக்கப் ஆகலன்னா நீங்க இல்லை. அதுல அந்த கரணத்துல பிரதானம் இது அப்படின்னா புத்தி தானே ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகிறது. புத்தி எல்லாமே விருத்தி தான். புத்தின்றதும் விருத்தி, நிச்சயாத்மிகா விருத்தி, நிச்சயமான சாலிடான தாட்டு புத்தி. ஆசலேஷனா இருந்துச்சு அப்படின்னா, வேவரிங்கா இருந்துச்சுன்னா மனசு. மெமரியில இருந்து வந்த தாட் வந்துச்சுன்னா சித்தம். நான் அப்படின்ற ஒரு அபிமானம் வந்துச்சுன்னா அகங்காரம். இவ்வளவுதான். ஒரே வெறும் தாட்டு மட்டும்தான். அதனால நீங்க வந்து என்ன வேணா யூஸ் பண்ணீங்க. ஆனா முதல்ல வேக்கப் ஆகுறது புத்தி. ஒன்னு அறியணும் அப்படின்னா புத்தி தான் வேணும். புத்தே ஞானம். புத்தியில தான் ஞானம் உண்டா. இப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, இல்ல மனசு வந்து பாத்தீங்கன்னா போக சாதனம். மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா போக சாதனம். எனக்கு வலிய வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா, சுக துக்கத்தை அனுபவம் பண்றது மனசு. அதனால்தான் பல்ல ஆபரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அனிஸ்தீசியா கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா கட் ஆயிடும். நெர்வ் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு போற இதெல்லாம் வந்து கட் ஆயிடும். கட் ஆனோன்னு உங்களுக்கு வலி தெரியாம இருக்கு, தூக்கத்துல வலி தெரியாம இருக்கீங்க. ஏன்? மனசோட சம்பந்தம் இல்லை. ஆனா இது வலிக்குதுன்னு யார் சொல்றா? வலிக்குதுன்னு சொல்றதுக்கு எது வேணும்னா புத்தி வேணும். புத்தி தான் வலிக்குதுன்றத சொல்லுங்க. அனுபவம் பண்றது யாரு? அனுபவம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மனசு. மனசு அனுபவம் பண்ணுது, புத்தி அந்த அனுபவத்தை இது வலிக்குதுன்னு சொல்றது புத்தி, அறிவு. இப்ப இங்க வந்துருங்க, பாடத்துக்கு வந்துருங்க. வியவஸ்திதே திரவியே. வியவஸ்திதே திரவியே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வஸ்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம வஸ்து இருக்கு. இருக்கின்ற ஆத்ம வஸ்துல அவித்தியமானா கிரியா. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் சும்மா இருக்கேன் ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்க. நான் தூக்கத்துல சும்மா இருந்தேன், இப்ப சும்மா இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரியா வந்து பாத்தீங்கன்னா அவித்தியமானா அப்படின்னா இல்லாத கிரியா. இப்ப நம்மள்ட்ட கிரியா இல்லை. உற்பத்தியதே, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜி நான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறேன், அதுக்கப்புறம் வேலை செய்யறேன் ஜி அப்படின்றோம். அப்போ சும்மா இருக்கும்போது கிரியா இல்லை, ஒரு கர்மம் இல்லை. வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியா என்ன ஆயிடுது? உற்பத்தியதே அப்படின்னா உற்பத்தி ஆகுது, ஒரு கிரியா உற்பத்தி ஆகுது. அப்போ நான் சொல்றேன், எங்க இருந்து கிரியா உற்பத்தி ஆச்சு? தூக்கத்துல கிரியா இல்லை, தூக்கத்துல எந்த வேலையும் இல்லை. இப்ப காலையில எந்திரிச்சோன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இல்லாத கிரியா இப்ப உற்பத்தி ஆயிடுச்சு. வித்தியமானாச்ச வினஷ்யதி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அப்புறம் எல்லாத்தையும் போட்டு அப்பாடான்னு உட்கார்ந்துடும். இப்ப எங்க போச்சு கிரியா? கிரியா இல்லாம இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நான் சும்மா இருக்கேன். அப்புறம் திரும்ப ராத்திரியில தூங்க போயிடுவேன், அப்பவும் கிரியா இல்லை. அப்போ இல்லாத கிரியா உற்பத்தி ஆகுது, ஒரு கிரியா உற்பத்தி ஆகுது. உற்பத்தியான கிரியா வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி ஆயிடுது. அப்ப சும்மா இருக்கும், ஒரு கிரியா உண்டாகுது, திரும்ப சும்மா இருக்கும், திரும்ப ஒரு கிரியா உண்டாகுது. அப்ப இல்லாத ஒண்ணு உற்பத்தியாகி இருக்கிற ஒண்ணு திரும்ப நஷ்டத்தை அடையுது. இல்லாதது உற்பத்தியாகி திரும்ப இருந்து திரும்ப வந்து நஷ்டத்தை அடையுது. இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், சுத்தம் திரவியம். அப்ப நான் கேட்கிறேன், இப்ப நான் பேசுறேன்ல, பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ இது ஒரு சக்தி தானே. இப்ப நான் என்ன பண்றேன்? பேசாம இருக்கேன். இப்ப பேசுற சக்தி எங்க போச்சு? எங்க எங்க உள்ள இருக்கு? யார்கிட்ட இருக்கு பேசுற சக்தி? எங்க போச்சு? எங்க போச்சு? இப்ப இப்ப எங்க இருந்து வந்துச்சு பேசுற சக்தி? இல்ல நம்ம என்ன பிரயோகம் பண்றோம்? நீங்க ரொம்ப டெக்னிக்கலா யோசிக்காதீங்க. நம்மளோட பிரயோகங்களை மட்டும், நம்மளோட அறிவை மட்டும் பேசுங்க. நான் பேசுறேன், நான் பேசாம இருக்கேன். அப்ப நான் பேசுறேன், நான் பேசாம இருக்கேன். ஜி நான் பேசாம இருக்குன்றதுக்காக வந்து வெளியில எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் பேசாம வெளியில எங்கேயுமே பேசவே மாட்டேன் நானு. அப்ப பேசாம இருக்கிறதுனால எனக்கு வந்து பேசவே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை.
நான் வந்து பொட்டன்ஷியலா அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்துல பொட்டன்ஷியலா இருக்கு. காரியம் பண்ணும் போது வெளிப்படுது, காரியம் பண்ணலைன்னா வெளிப்படாம இருக்கு. இதுதான் சாங்கியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, சுத்தம் திரவியம். சுத்தமான ஆத்மான்ற திரவியமானது, மேட்டரானது சக்தியை உடையதா அவஸ்திஷ்டதே. இப்ப நான் சும்மா இருக்கேன் அப்படின்னா சக்தியோட, ஒரு கர்மத்தை பண்ணக்கூடிய சக்தியோட, எனர்ஜியோட அந்த ஆத்மா இருக்கிறது. நான் யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் போட்டாங்க, லலிதாம்மான்னு நினைக்கிறேன். ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா சக்தி இருக்கு. நான் உடனே கண்டனம் பண்ணிட்டேன், என்னங்க நான் அது மாதிரி சொல்லவே இல்லையே. ஆத்மால சக்தியாவது மண்ணங்கட்டியாவது ஒன்றும் இல்லை. ஆத்மா என்னது? வெறும் திரஷ்டா மாத்திரம், சைத்தன்ய மாத்திரம், பிரகாசம் மாத்திரம். ஆத்மால ஒரு சக்தி மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லவே இல்லை. அப்ப சக்தி எல்லாம் யாரு அப்படின்னா சிவம் சக்தி ரெண்டு சேரணும், அப்ப சக்தியை பகவானுக்கு கிடைக்கும். மாயா சேரணும், மாயா சேராம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி இல்லை. அப்ப ஆத்மால சக்தியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பேசுறேன், பேசாம இருக்கேன். இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பேசும் பொழுது சக்தியை வெளிப்படுது, பேசாத போது அந்த சக்தி பொட்டன்ஷியலா அந்த ஆத்மாட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இது மாதிரி இருக்கு அப்படின்னா, இது ஏவம் ஆகுகு காணாதையா, இந்த விதமா காணாத மகரிஷிகள் சொல்கிறார்கள், காணாத மதத்தை சேர்ந்த வைசேஷிகர்கள் சொல்கிறார்கள், ததியேவச்ச காரகம் இது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்தி தான் காரகமா வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கிளியர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணும் போது காரியம் வெளிப்படுது, சக்தி வெளிப்படுது. இப்ப நான் பேசுறேன், என்ன நல்லா பேசுறீங்க சாமி, இவ்வளவு எனர்ஜியா பேசுறீங்க சாமி, கத்தி கத்தி பேசுறீங்களா சாமி 1 மணி நேரம். அப்ப அந்த எனர்ஜி இருக்கா? சரி, இப்ப நான் கிளாஸ் முடிச்சோன்னே அந்த எனர்ஜி எங்க போயிடுச்சு? என்னிடத்திலேயே அது சக்தியா பொட்டன்ஷியலா பீஜ ரூபத்தை போய் அடைஞ்சிருது. திரும்ப எப்ப பேசுறனோ, கிளாஸ் எடுக்கிறனோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வெளிப்படுது. அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது? சக்தியை உடையது, சுத்தம் திரவியம், நல்ல சுத்தமான ஒரு ஆத்ம வஸ்து சக்தியை உடையதா இருக்கு. அந்த ஆத்மால இருந்து சக்தி வெளிப்படுகிறது, காரியம் பண்ணும் போது வெளிப்படுகிறது. அந்த சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி, இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற புத்தி, மனசு, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள், தேகம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சக்தி தான். தூக்கத்துல அந்த சக்தி எப்படி இருந்துச்சு? பீஜமா சக்தியா இருந்துச்சு. அந்த சக்தி தான் காலையில என்ன ஆயிடுச்சு? இந்த காரகங்கள்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டா எல்லாத்தையும் வெளிப்பட்டு அதுதான் எனர்ஜியோட தன்னை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துது, காரியமா வெளிப்படுத்துது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மால என்ன இருக்கு? ஆத்மா சக்தியை உடையது அப்படின்னு வைசேஷிகர் சொல்றாங்க. உடனே இது கரெக்டா தானே சுவாமி இருக்கு. நம்ம தூங்கும் போது சும்மா இருக்கும், தூங்கும் போது நம்ம காலையில பண்ணிக்கிட்டு இருக்கிற எனர்ஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாம தூக்கத்துல என்னிடத்துல அடங்கி தானே இருக்கு, உள்ளடங்கி இருக்குல்ல. அப்புறம் காரியம் பண்ணும் போது வெளிப்படுது. அப்ப இதுல என்ன தோஷம் இருக்கு? சரியா இருக்குல்ல, சொல்றதுக்கு கேட்கறதுக்கு சரியா தானே இருக்கு. நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கவா இருக்கே. காரியம் பண்ணும்போது வெளிப்படுது, காரியம் பண்ணாத போது அது சக்தியா உள்ள மறைஞ்சிருக்கு. கரெக்டு தானே இது? அப்படின்னா அஸ்மின் பக்ஷேக்கோ தோஷக, இந்த காணாத மதத்தோட பட்சத்துல என்ன தோஷம் இருக்கு? நம்ம விவகாரத்துல ரொம்ப பர்ஃபெக்டா பண்றோம், இத சும்மா இருக்கேன்னு சொல்றோம். அப்ப சும்மா இருக்கும்போது எங்க போச்சு அந்த சக்தி? என்னிடத்துல இருக்கு. நான் வெறும் ஆத்மாவா வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன், என்னிடத்துல சக்தி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எப்போ? சும்மா இருக்கும்போது. அப்ப ஸ்டார்ட் பண்றேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன ஆகுது? அந்த சக்தி காரியமா வெளிப்படுது, பேசுற சக்தியா வெளிப்படுது, உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஓடுற சக்தியா, நடக்கிற சக்தியா வெளிப்படுது. அப்ப நான் சும்மா இருக்கேன், சக்தியோட இருக்கேன், வெளிப்படும் போது காரியமா அது வெளிப்படுகிறது. திரும்ப சும்மா இருக்கேன், திரும்ப வெளிப்படுது. அப்ப இதே மாதிரி அப்ப என்ன ஆனா இந்த பட்சத்துல என்ன சுவாமி தப்பு? நம்ம இப்படிதானே விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. அப்ப காணாத மகிழ்ச்சியோட மதம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவகாரத்துல பர்ஃபெக்டா பொருந்துதே சாமி அப்படின்னா பூர்வபக்ஷி கேட்கிறான், அஸ்மின் பக்ஷேக்கோ தோஷக இது, இந்த பட்சத்துல என்ன தோஷம் இருக்கும்? சரி, நீங்க டிரான்ஸ்லேஷன் ஒர்க் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா ஒரு ஏதோ ஒரு மதம் மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு புரியவே புரியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாரு, என்னன்னா எவன் காணாத மகிழ்ச்சியும் எதுக்கு சித்தாந்தம், ஏதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாததுக்கா சித்தாந்தம் பண்றது? சித்தாந்தம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டதை ஒரு சித்தாந்தமா பண்ணி வச்சிருக்காங்க.
இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் ஆகுதான். நம்ம சும்மா இருக்கோம், திரும்ப வேலை பண்றோம், சும்மா இருக்கோம், வேலை பண்றோம். அப்ப சும்மா இருக்கும்போது வேலை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சக்தி எங்க போச்சு? சும்மா இருக்கும்போது என்னிடத்திலேயே அடங்கி இருக்கு. எப்படி இருக்கு? பீஜ ரூபத்துல இருக்கு. திரும்ப வெளிப்படுது, திரும்ப வருது. அப்ப ஆத்மான்றது என்ன அப்படின்னா, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நான் பேசும் சக்தியை உடையவன், நான் சிந்திக்கும் சக்தியை உடையவன், நான் வாக்கிங் பண்ற சக்தியை உடையவன், நான் ஓடுகின்ற சக்தியை உடையவன், நான் காரியம் பண்ற சக்தியை உடையவன். ஆனா இப்போ சும்மா இருக்க. சும்மா இருக்கும்போது சக்தி உடையவனா இருக்க. வேலை பண்ணும்போது அந்த சக்தி என்ன ஆகுது? வெளிப்படுகின்ற. அப்ப இது பர்ஃபெக்டா இருக்கே சுவாமி, நம்ம இப்படிதானே இருக்கோம், இதுல என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டா ஆச்சாரியர் சொல்றார், அயம் ஏவது தோஷம், இதுதான்ப்பா தோஷம். இப்ப நீ சொன்னியே இதுதான் தோஷம். என்னன்னு கேட்டா எத்தக, ஏனெனில் எத்தக தூ அபாகவதம் மதம் இதம். இந்த மதம் இப்ப சொன்னா அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, பகவானோட மதம் இல்லை, கீதாவோட மதம் இல்லை, இவங்க எல்லாம் தனிப்பட்ட மனிதர்களோட மதம். கபில சாங்கியம் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு கபிலரோட மதம். அதுக்கப்புறம் பௌத்த மதம்ன்றது ஒரு புத்தரோட மதம். அதுக்கப்புறம் காணாத மகிழ்ச்சியோட மதம் தான் வைசேஷிகம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி சம்மதம் இல்லை, பகவானுக்கு சம்மதம் இல்லை. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, இந்த அபிப்பிராயங்கள் நம்முடைய விவகாரத்திலிருந்து எழுதப்பட்டது, இது அப்சல்யூட் இல்ல. அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அயம் தூ அபாகவதம் மதம் இதம். இந்த மதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகவதம் மதம் இல்லை, பகவானோட மதம் இல்லை. கதம் நியாயத்தே, எப்படி நீங்க சொல்றீங்க இது பகவானோட மதம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் கொண்டு வர எத ஆக பகவான். நம்ம நல்லா தெரிஞ்சுங்க, பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல 16வது ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. ஆத்மாவை பத்தி பேசும்போது சொல்லும் போது, நாசதோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. நல்லா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ந அசத்தக வித்யதே பாவக, இல்லாமை என்பது இல்லாததற்கு இருப்பில்லை. எது இல்லைன்னு நம்ம சொல்றோமோ அது கண்டிப்பா அசத்துன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இருப்பு இல்லை. முயல் கொம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பு இருக்கா? காணல் ஜலம் இருப்பு இருக்கா? இல்லவே இல்லை. ஆகாச தாமரை இருப்பு இருக்கா? மலடி மகன் இருப்பு இருக்கா? இது எதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, இருப்பு இல்லை. ந அசத்தக பாவோ, இல்லாமைக்கு இருப்பு என்பது இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், ந அபாவோ நாபாவோ வித்யதே சதக. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பு பொருளுக்கு, சத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாமை என்பது சம்பவிக்காது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இல்லாமை எப்பவுமே இல்லாமை தான், அது இருப்பா ஆகவே ஆகாது. எது இருக்கோ அது இல்லாமைய அடையவே அடையாது. ரொம்ப முக்கியமான மதம். ஆத்மாவை பத்தி நம்ம சொல்றோம், நம்ம செத்து போயிடுவோம் நம்ம சொல்றோம்ல, நம்ம அப்படித்தானே நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து பிறந்தோம், திரும்ப செத்து போயிடுவோம், திரும்ப பிறப்போம், திரும்ப செத்து போவோம். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பிறந்து பிறந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அவர் போயிட்டாருன்றோமே. ஐயோ என்னோட அப்பா போயிட்டார், என்னோட கணவன் போயிட்டான், என்னோட மனைவி போயிட்டாங்க, என்னோட குழந்தைங்க போயிட்டாங்க, என்னோட தாத்தா பாட்டி போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நானும் போயிடுவோம் ஒரு நாள் அப்படின்னு. இப்ப அதை டிசைட் பண்றதுக்காக தான் இது சொல்ல வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு இருப்பு இருக்கோ அது இல்லாமையை அடையாது, இல்லாமல் போகாது. எது இல்லையோ அது இருப்பாக ஆகாது. அடிச்சா இப்ப அதனாலதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு 2வது ஸ்லோகத்துல, யதாக பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தினால இந்த விதமா சொல்றாரா, இத்தியாதி காணாதானாம் ஹி. ஆனா காணாத மதத்துல, வைசேஷிக மதத்துல இப்ப நம்ம சொல்றோமே என்னது, நான் சும்மா இருக்கேன் இப்ப காரியம் பண்றேன், சும்மா இருக்கேன் காரியம் பண்றேன் அப்படி நம்ம சொல்றோமே. இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, காணாதானாம் ஹி அசதோ பாவக, இல்லாத ஒண்ணு உற்பத்தி ஆகுது, இல்லாதது. இப்ப நான் சும்மா இருக்கேன், இப்ப பேசுறேன்,
அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது, பேசாத போது அது உற்பத்தி ஆகல. இப்ப நான் பேசாம இருக்கேன், எங்க போச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னுடைய பேச்சு சக்தி எங்க போச்சு? இல்லாம போச்சு. திரும்ப பேசும்போது உற்பத்தி ஆகுது. அப்ப இந்த காணாத மதத்தோட சித்தாந்தத்துல என்ன அப்படின்னா, இல்லாமையானது உற்பத்தி ஆகுது. தூக்கத்துல ஒண்ணும் இல்லைல்ல, தூக்கத்துல ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணும் இல்லை. அப்ப தூக்கத்துல இருக்கிற அவஸ்தை என்னது? அசத்துன்னு பேரு. அவங்க சொல்றது தூக்கத்துல ஒண்ணும் இல்லை, நம்ம அனுபவம் தானே. தூக்கத்துல என்ன இருக்கு? இருப்புள்ளது ஏதாவது நீங்க பாத்தீங்களா? தூக்கத்துல ஒண்ணும் இல்லை. அப்ப தூக்கத்துல அசத்து இருக்கு. நம்மளுடைய பிரத்யக்ஷத்தை நான் சொல்றேன், வேத மதம் வேற. நம்ம பிரத்யக்ஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, அதான் அசத்து. இப்ப காலையில என்ன ஆயிடுச்சு? எல்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. ராத்திரி நம்ம தேகம் இல்லாம போச்சு. இப்ப காலையில வேக்கப் ஆகும்போது இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடுச்சு. அப்ப இல்லாமை இப்ப என்ன ஆயிடுச்சு? இருப்பாயிடுச்சு. இல்லாத வஸ்து இப்ப இருப்பாயிடுச்சு. இப்ப இருக்கிறது என்ன ஆகும் திரும்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசத்தோ பாவக சதகச்ச அபாவக. இன்னைக்கு ராத்திரி போகணும்னு இப்ப நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் என்ன ஆயிடும்? இல்லாமைக்கு போயிடும் ராத்திரி தூக்கத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையிலிருந்து இருப்பு உண்டாகுது, இருப்பு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இல்லாமைய பிராப்தி பண்ணுது. எங்க போனோம்? டெய்லி ராத்திரியில எங்க போனோம்? நீங்களும் நானும் எங்க போனோம்? இந்த உலகம் எங்க போச்சு? இல்லாமைக்கு போயிடுச்சு. திரும்ப இப்ப ஜாகிரதத்துல என்ன ஆயிடுச்சு? உண்டாயிடுச்சு. அப்போ நம்ம அனுபவத்துல இருக்கிற மதம் என்ன மதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைசேஷிக மதத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் நல்லா தூங்கணும், ஒன்னும் இல்லாம போச்சு, ஒன்னும் தெரியலச்சு. அப்ப ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் இல்லை அங்க. அப்ப இப்ப எங்க வந்துச்சு? இப்போ ஒரு கேள்வி கேட்கணும் நம்ம. என்னன்னு கேட்டீங்கன்னா பாகவத மதம் என்ன சொல்லுது? பகவானோட மதம் என்ன அப்படின்னா, ஒரு இல்லாத வஸ்து இருப்புத்தன்மையை அடையாது, ஒரு இருக்கிற வஸ்து இல்லாமையை அடையாது. ஆனா நம்மளுடைய அனுபவம், பிரத்யக்ஷ அனுபவம், டெய்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இருக்கிற உலகத்துல நான் இந்த தேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா ராத்திரியில ஒன்னும் தெரியலச்சு, ஒன்னும் தெரியல, நான் என்ன ஆனனே தெரியல, எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்றோம். அப்ப இல்லாமைக்கு போயிட்டு திரும்ப இருப்புக்கு வந்து, இல்லாமைக்கு போயிட்டு இருப்புக்கு வந்து, இது அப்படியே பர்த் டெத்லயும் கொண்டு வாங்க. நான் இருக்க டேட் ஆஃப் பர்த் வந்துச்சு, அப்புறம் ஒரு நாள் டேட் ஆஃப் டெத் வந்துடும், இல்லாம போயிடுவேன். திரும்ப அடுத்த பிறவி பிறக்கும் போது டேட் ஆஃப் டெத் பர்த் வந்துடும், திரும்ப டேட் ஆஃப் டெத். அப்ப நம்ம ஆத்மாவையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தோன்றி தோன்றி மறைஞ்சு போய், தோன்றி இல்லாமைக்கு போய், திரும்ப இருப்புக்கு வந்து, திரும்ப இல்லாமைக்கு போய், திரும்ப இருப்புக்கு வந்து, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விவகாரத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பகவானோட மதம் இது இல்லை. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபாகவதத்துவே அப்பி நியாயவத்து சேத்து கோ தோஷ இது சேத். அருமையான பூர்வபக்ஷி. சங்கரர் தானே பூர்வபக்ஷியா இருந்து எழுதுறாரு. ஏங்க இது கேட்கறதுக்கு சரியான லாஜிக்கா இருக்குல்ல? இப்ப நான் சொல்றதுல ஏதாவது தோஷம் இருக்கா? விவகாரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் கரெக்டா, பிரளயம் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், மொத்த ஜெகத்தும் பிரளயம் ஆயிடுது. பிரளயம் ஆயிட்டு திரும்ப என்ன ஆகும்? புது கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகும். பிரளயம் ஆகும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லாமைக்கு போயிடுச்சு. இந்த உலகம் இல்லாமைய போயிடுச்சு. திரும்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கிரியேஷன் நடக்கும், இருக்கும். இருந்த வஸ்து இந்த கிரியேஷன் திரும்ப ஒரு நாள் இல்லாம போகும். எப்படி நம்ம பாடி வந்து தோன்றி தோன்றி மறையுதோ டெய்லி தூக்கத்துல இருந்து ஜாகிரத்துக்கு, எப்படி நமக்கு வந்து பர்த் கிடைச்சி டெத்துக்கு போறோமோ, திரும்ப அதே மாதிரி இந்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆகுது. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இல்லாம போகும், பிரளயம் நடந்து. அப்ப இதுல எல்லாத்துலயும் ஒரு வஸ்து, ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க. இல்லாமை கிரியேஷனுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இல்லாமை தான் இருந்துச்சு. கிரியேஷனுக்கு முன்னாடி இந்த உலகம் இல்ல இல்ல. இப்ப இருக்கா? ஆமா இப்ப இருக்கு. கிரியேஷன்ல இப்ப இருக்கு. திரும்ப என்ன ஆகும்? பிரளய காலத்துல இல்லாமைக்கு போயிடும். அப்ப இல்லாமையில இருந்து இருப்பாச்சு, இருப்பு வந்து பாத்தீங்கன்னா இல்லாமைக்கு அடையுது. இததான் நீங்க சயின்ஸ் நிறைய தியரி எல்லாம் யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா, நல்ல நல்ல யூடியூப் சேனல்லாம் இருக்கு. அந்த சேனல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதே சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப லாஜிக்கா இருக்கும். ஒரு பையன் சொல்றான், பேர் என்ன சேனல் தெரியல, உங்களுக்கு நான் அனுப்புறேன், ஷேர் பண்றேன். அந்த பையன் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. ஆனா எனக்கு என்ன தெரியல, நமக்கு வேதாந்தம் தெரியுமா? அவன் சொல்றதெல்லாம் உலகத்துல இருக்கவங்கன்னா மயங்கி போய் கேட்டுட்டு இருக்கலாம், சூப்பர் தியரியா இருக்கே அப்படின்னு.
நான் இந்த நாசத்துவ வித்தியத்தை பாவகம் இருக்குல்ல, இந்த ஒரு தியரியை வச்சு அவனை என்ன பண்ணுவேன், ஐயோ பாவம் அவனுக்கு புரியலையே, இவனுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. நான் அதான் கேட்போம், பிக் பேங் தியரி நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, இந்த உலகம் எங்க இருந்துச்சுன்னு கேள்வி. பிக் பேங் தியரி நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் எங்க இருந்துச்சு? சரி, இப்ப பிரளயம் நடக்கும். பிரளயம் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமும் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? பிளாக் மேட்டர் ஆயிடும், ஒயிட் மேட்டர் ஆகும், பிளாக் மேட்டர் ஆகும். இதுதான் இவங்க சொல்றாங்க. அத வெற்றிடத்துக்கு என்ன பேரு? வெற்றிடத்துக்கு என்ன பேரு? அதுதான் நம்ம தூக்கத்துல ஒண்ணும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒண்ணு ஏதாவது தெரிஞ்சதுன்னா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம். தூக்கத்துல நம்ம ஒன்னும் தெரியலன்னு சொல்றதுதான் பிக் பேங் தியரிக்கு முன்னாடி ஒரு மேட்டரும் இல்லை அங்க, ஒரு மேட்டரும் இல்லை அங்க. மேட்டரா எதுவுமே இல்லை, வெறும் ஸ்பேஸ். ஸ்பேஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அது புரியவே இல்லை. அதான் இவங்களுக்கு என்னென்ன புரியவே இல்லை. இதுதான் இங்க நம்ம டியூன் பண்ணி கொண்டு வர போறோம். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இவன் கேட்கிறான், பூர்வ பக்ஷி கேட்கிறான், பாகவத மதமா இல்லாம இருந்தாலும் கூட சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கா தானே சொல்லுது. காணாத மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா அணுவ வந்து பாத்தீங்கன்னா பரமாணுவாதத்தை பேசுறவங்க, அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டானது, லாஜிக் எல்லாமே. அப்ப லாஜிக்கா இருந்துச்சு அப்படின்னா அபாகவதத்துவே அப்படி பாகவத மதம் இல்லாமல் இருந்தாலும், பகவானோட மதம் இல்லாமல் இருந்தாலும் நியாயவத்து சேத்து, நியாயத்தை உடையது, லாஜிக்கோட இருக்கு அப்படின்னா கோ தோஷக, இதுல என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு இது சேத் அப்படி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்சியதே. இல்லப்பா, நான் சொல்ற தப்பு என்னன்னா, தோஷவத்து தூ இதம் சர்வ பிரமாண விரோதா. வெறும் பாகவத மதம் மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா பிரமாணங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதிரானது இது. கதம் எப்படி எதிரானதுன்னு சொல்றீங்க? எல்லா பிரமாணத்துக்கும் எதிரானதுன்னு எப்படி சொல்றீங்க? ஜி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பரமாணுவாதத்தெல்லாம் கொண்டு வர போறோம். அதுக்காக தான் இப்ப மெதுவா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அனுபவத்துல இருந்து மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் மெதுவா டியூன் ஆக ஆரம்பிப்பார். இப்ப பாருங்க, எதி தாவத்து முதல்ல எடுத்துங்க. இப்போ நம்மளுடைய சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன இதை சொல்லுது அப்படின்னா, அணுவாதத்தை தானே சொல்லுது. அணுக்கள் தான் இந்த மொத்த ஜெகத்தும் என்னது, அணுக்கள். பிக் பேங் தியரி என்னது, அணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போட்டவாதம்னு நம்ம வந்து மதத்துல சொல்லுவோம், கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போட்டவாதம்னு சொல்லுவோம். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அணு வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு ஒரு பிரேக் ஆகி இந்த மொத்த கிரியேஷன் உண்டாச்சு. அதான் பிக் பேங் தியரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல செந்தில்ஜி, நீங்க சொன்னீங்கல்ல பிக் பேங் தியரி நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு சொன்னீங்க? எதுவும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. அதை வந்து காணாத மகிழ்ச்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பரமாணுக்களோட கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பரமாணுக்கள் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத அதீந்திரியம் அப்படின்னு பேர். பரமாணுக்களோட லட்சணம் சொல்லும் போதே அதீந்திரியம். கிரியேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துக்கு அப்படின்னா வெறும் பரமாணுக்கள் கூட்டமா இருந்துச்சு. அங்க வந்து ஒன்னும் தெரியல, கண்ணுக்கு எட்டாது, எந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் அது விஷயம் இல்லை பரமாணுக்கள். எப்போ இந்த பரமாணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கூடுதோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா த்வியணுக்குன்னு பேரு. ரெண்டு அணுக்கள் சேர்ந்தா த்வியணுக்கு. அந்த ரெண்டு அணுவோட இன்னொரு அணு சேர்ந்துச்சுன்னா திரையணுக்கு. திரையணுக்கு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 அணுக்கள் சேர்ந்தது, திஸ்ரணுன்னு பேரு. இதுக்கு பேரு திஸ்ரணுன்னு பேரு. 3 சேர்ந்தா திஸ்ரணு. 2 அணுக்கள் இருந்துச்சுன்னா த்வியணுக்கு. ஒரு அணு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பரமாணு. அப்ப தூக்கத்துல இருக்கிறதும் பிரளய காலத்துல இருக்கிறதும் கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறதும் பரமாணுக்கள். பரமாணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாது, ஒண்ணுமே இருக்காது, எந்த கிரியேஷனும் இல்லாம இருக்கும். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது, வெற்றிடம்னு சொல்லுது இல்ல. நம்ம என்ன சொல்றோம், நீ வெற்றிடம்னு சொல்றியே, அதை வந்து நம்ம காணாத மகிழ்ச்சி என்ன பண்ணிருக்காங்க, அதை சர்ச் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துல பரமாணுக்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு. பரமாணுக்கள்னா என்ன அர்த்தம், பிருத்திவி பரமாணுக்கள், ஜல பரமாணுக்கள், அப்புறம் அக்னி பரமாணுக்கள், வாயவிய பரமாணுக்கள், அப்புறம் ஆகாச பரமாணுக்கள் அப்படின்னு எல்லாம் தனித்தனியா இருக்கு. எப்ப ஜீவர்களுடைய கர்மா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மெச்சூரிட்டி ஆகுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாணுக்கள்லாம் அனந்த கோட்டி பரமாணுக்கள் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து இப்ப நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர், ஒரு சின்ன பேப்பர் வச்சிருக்கேன். இந்த பேப்பர்ல எத்தனை கோட்டி பிருத்திவி பரமாணு இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது.
பல கோடி பிருத்திவி பரமாணுக்கள் சேர்ந்து இத்தனோண்டு துணியோண்டு பேப்பர். அப்ப இந்த மொத்த பிருத்திவியும் உண்டாகிறதுக்கு எத்தனை கோடி பரமாணுக்கள் இருக்கும்? அனந்த கோடி பரமாணுக்கள் தனித்தனியா இருக்கும்போது நமக்கு தெரியறது இல்லை. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேரும் போது பிருத்திவி பரமாணுக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோன்னா பிருத்திவி தத்துவம், ஜல பரமாணுக்கள் எல்லாம் ஒண்ணு சேரும் போது ஜல தத்துவம், அக்னி தத்துவம், அக்னி பரமாணு எல்லாம் சேரும் போது அக்னி தத்துவம். இது மாதிரி ஒவ்வொரு பரமாணுக்களும் சேர்ந்து இப்ப நம்ம பார்க்கிற இந்த பஞ்சபூதங்கள் உண்டாயிருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூசி படம் பாருங்க. நான் வந்து உங்களை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதுதான். லூசி படம் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க, பார்த்துருங்க. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லூசி படத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கிளியரா வந்து இதை காட்டுவாங்க. எல்லாம் டிசால்வ் ஆயிடும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறது எல்லாம் அணுக்கள் எல்லாம் என்ன ஆயிடும்னா பிரேக் ஆயிடும். பிரேக் ஆச்சு அப்படின்னா பரமாணு ரூபத்தை அடையிறது. பரமாணுக்களா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு பேப்பரையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளவு ஃபைனா கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு டைம்ல என்ன ஆகும், கண்ணுக்கு தெரியாம போய் அந்த கண்ணுக்கு தெரியாம போகும்போது என்ன சொல்லுவீங்க, ஒன்னும் இல்லை ஜி, ஒண்ணுமே தெரியல ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இதுதான் பரமாணுக்கள். கண்ணுக்கு தெரியாது பரமாணுக்கள். அப்ப கண்ணுக்கு தெரியல, பிரளயம் பிரளயம் இல்ல அங்கெல்லாம் ஒண்ணு கொண்டு வராதீங்க. நான் என் கூடயே டிராவல் பண்ணி பிரளய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பரமாணுக்கள் ஒன்னா இப்ப கிரியேஷன் பாக்குறோம். பிரளய காலத்துல என்ன ஆயிடும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். எல்லாம் பிரிஞ்சு செப்பரேட் ஆயிடும். எவ்வளவு காலம் அப்படி இருக்கும் அப்படின்னா 860 கோடி வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். பிரம்மாவோட ஒரு ராத்திரி பொருள் அப்படியே இருக்கும். திரும்ப நம்மளோட ஜீவர்களுடைய மெச்சூரிட்டி கர்மா ஆகும்போது, கர்மா கரெக்டா போகத்துக்கு வரும்போது இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நமக்கு என்ன ஆயிடுது, கிரியேஷனா நமக்கு தெரியுது, வஸ்துக்களா தெரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது, லயம் ஆகுது. அப்ப லயம் ஆகும் போது அது பரமாணுக்களா லயம் ஆகுது. உற்பத்தி ஆகும்போது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து துவனுக்கு திஸ்ரனு அப்படியே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தம் அணுக்களோட கூட்டம். அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் அணுக்களோட ஒரு கூட்டம். இவ்வளவுதான். தன்மாத்திரை ரூபம். தன்மாத்திரைகள் எல்லாமே பரமாணு ரூபம். தன்மாத்திரைகள் எல்லாமே பரமாணு ரூபம் அப்படின்னு பேர். யோக சூத்திரம் படிச்சிருந்தீங்கன்னா நான் இதை பத்தி கொஞ்சம் நிறைய டீட்டெயிலா நம்ம பேசியிருக்கோம். பரமாணு ரூபம். ஆமா, சாமானியம், விசேஷம், இது மாதிரிலாம் வரிசையை நம்ம சொல்றோம். இந்த இடத்துலதான் நம்ம நிறைய காரியம் பண்றோம். நம்ம இப்ப மெதுவா இதை மட்டும் புரிஞ்சுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்றான் ஜனுக்காதி திரவியம். இது இந்த இடத்துல கொஞ்சம் விசாரம் பண்ண வேண்டியிருக்கு, ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் கதம்ன்ற வரைக்கும் நிப்பாட்டுங்க. கதத்துக்கு மேல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ பிரமாண விரோதம். பாகவதம் மதமா இருந்தாலும் கூட லாஜிக்கா இல்லைன்னா கூட இது லாஜிக் தானே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஏன்னா சயின்ஸ் வந்து லாஜிக் தானே. சயின்ஸ் 100% லாஜிக் தானே சயின்ஸ், தியரியில் எல்லாமே. இப்ப இந்த தியரியா இருந்தாலும் கூட பாகவத மதம் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பிரமாணத்துக்கும் விரோதமானது. எப்படி ஃபுல்லா பிக் பேங் தியரியை உடைச்சிட போறோம் எப்படின்னு பார்ப்போம். நம்ம நாளையிலேருந்து பார்ப்போம். ஒரே ஒரு விஷயத்துக்கு கொண்டு வர போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் வெறும் தோற்ற மாற்றம், வெறும் மாயாமை. அதான் அப்போ நம்ம கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, இந்த நான் பட்சங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கல, இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம லாஜிக்குன்னு நினைக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாஜிக்கு தான். லாஜிக் இல்லை. மெதுவாக ஆச்சரிய டியூன் பண்ணிட்டு இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தோற்றமாகும். உற்பத்தி நடக்கவே இல்லை. பிரம்மம் பிரம்மமாவே இருக்கு, சத்து சத்தாவே இருக்கு, அசத்து அசத்தாதான் இருக்கு. அசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தா ஆகவே முடியாது. பொய் எப்பவுமே உண்மை ஆகவே ஆகாது. உண்மை எப்பவுமே பொய் ஆகவே ஆகாது. மனசுல என்ன பண்ணுறது, நான் இப்பவும் இருக்கேன், ராத்திரியிலையும் இருக்கேன், சொப்பனத்திலையும் இருக்கேன், எப்பவுமே நான் இருக்கேன். ஏன்னா நான்றது சத்வஸ்து. நானுக்கு இருப்பு இல்லாம போகாது. ஆனா இந்த எது இல்லாம போகுது, எது உற்பத்தி ஆகுது, இந்த ஜீவ ஜெகத். காலையில எந்திரிச்சோன்னா இந்த பரமம்சானந்தான்ற பாடி உண்டாச்சு, இந்த ஜெகத் உண்டாச்சு, எல்லாத்தையும் நான் பாக்குறேன். திரும்ப இது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இல்லாம போகுது. அப்போ தோன்றுது மறையுது அப்படின்னாவே, உற்பத்தி ஆகுது இல்லாம போகுது அப்படின்னா அது அசத். அசத்துனா என்ன அர்த்தம்னா வெறும் தோற்றமாத்திரம்.
சத்து வந்து பாத்தீங்கன்னா சதா இருந்துகிட்டே இருக்கிற, அதுக்கு வந்து எந்த காலத்திலையும் நாசம் இல்லவே. அப்ப எது சத்து? நான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது உற்பத்தி ஆகுது? நான் சும்மா இருக்கேன். எது உற்பத்தி ஆகுது? ஒரு காரியம் பண்றேன். அப்ப அந்த காரியம் கூட வந்து ஒரு தோற்றம். காரியம் பண்ணாம இருக்கேன், அதுவும் ஒரு தோற்றம். ஆச்சரியர் வேற ஒரு இடத்துல சொல்வார், நான் சும்மா இருக்குன்றது கூட ஒரு காரியம். அகர்மண்ய கர்ம எப்பஷ்யத், கர்மண்ய கர்ம எப்பஷ்யத்னு ஒரு 4:18 ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. நம்ம ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, நம்ம சும்மா இருக்குன்னு சொல்றது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா தான். நம்ம சும்மா இருக்கோம்னு நம்ம சொல்றோமே, அதுவும் ஒரு கர்மா தான். அப்ப கர்மா பண்றதும் ஒரு கர்மா தான், நான் சும்மா இருக்குன்றதும் ஒரு கர்மா தான். வாஸ்தவத்தை இந்த ரெண்டுமே கர்மா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறையுது. தோன்றி மறையிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அசத்து. அப்ப தேகம் தோன்றி மறையுது, இந்த ஜெகத்து தோன்றி மறையுது. அப்ப எது தோன்றி மறையல அப்படின்னா வெறும் நான் அப்படின்ற உணர்வு மட்டும் தோன்றியும் தோன்றமும் இல்லை, மறைவும் இல்லை. அது மட்டும் மீதி எல்லாம் இல்யூஷன். அப்ப சயின்ஸ் தியரியும் இருக்கட்டும், காணாத மகிழ்ச்சியோட பரமாணு தியரியும் இருக்கட்டும், எல்லா தியரியும் வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கிடும். அப்ப கடைசியில வந்து பாகவதம் மட்டும்தான் இருக்கும். இருக்கிறது சத்து மட்டும், ஒரே ஒரு ஏக்கமே அத்வித்தியம், சத்து மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை, எல்லாம் தோற்றம். கர்ம ஆபாசம். அதாவது நம்ம ஆபாசத்துல 3 விதமான ஆபாசம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 3 விதமான ஆபாசம். ஜாத்தி ஆபாசம். முதல்ல என்னது? ஜாத்தி ஆபாசம். உற்பத்தி ஆச்சுன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபாசம். உற்பத்தி ஆகல. காணல் ஜலம் எப்படி தெரியுதோ அதே மாதிரி வேக்கப் ஆகும் போது எனக்கு இந்த தேகம் தெரியுது, இந்த ஜெகத்து தெரியுது. இதுக்கு பேர் என்னது? ஜாத்தி ஆபாசம். தூக்கத்துல சொப்பனம் பாக்குறோம், சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆச்சு இல்ல, சொப்பன ஜெகத்து. சொப்பனத்துல அநேக கேரக்டர், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோற்றம் மாத்திரம் தானே, உற்பத்தி ஆகல. அதே மாதிரிதான் ஜாகிரதம். அப்போ நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாம் உற்பத்தி ஆன மாதிரி தெரியுது. நான் இந்த தேகம் பிறந்த மாதிரி தெரியுது, என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் உண்டான மாதிரி தெரியுது, உண்டாகவே இல்லை, ஜாத்தியாபாசம். அதுக்கப்புறம் எல்லாம் வஸ்துக்களா தெரியுது. சாமி, என் பாடி வேற, உங்க பாடி வேற, இந்த மலை இருக்கு, மடு இருக்கு, இந்த உலகம் எல்லாம் வஸ்துக்கள், விதவிதமான வஸ்துக்கள் இருக்கு அப்படின்னா இது எல்லாம் வஸ்து ஆபாசம். கைத்துக்கு மேல பாம்பு பாத்தீங்க, பாம்பு என்னது? அப்படி ஒரு வஸ்து இருக்கா? பாம்பு இல்லவே இல்லை. சிப்பிக்கு மேல வெள்ளிய பாத்தீங்க, இல்லவே இல்லை. அப்ப சொப்பனத்துக்குள்ளார அநேக வஸ்துக்களை பாத்தீங்க, அநேக வஸ்துக்கள் ஒண்ணு இல்லவே இல்லை. உங்களுக்கு அந்நியமா இல்லவே இல்லை. உங்களுக்கு மேல வெறும் சூப்பர் இம்போஸ் ஆகுது, ப்ரொஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்ப சொப்பனத்துல இருக்கிறது எப்படி வஸ்து வந்து உண்மை இல்லையோ அதே மாதிரி ஜாகிரதத்துல இருக்கிறதும் வஸ்துக்கள் எதுவும் உண்மை இல்லை, இது ஆபாசம், தோன்றவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சலாபாசம் அப்படின்னு 3வது சொல்றோம். சலாபாசம்னா சொப்பனத்துல நான் நிறைய கிரியா பண்றேன், கைத்துக்கு மேல பாக்குற பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுற மாதிரி தெரியுது, சிப்பியில பாக்குற வெள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா மினுக்கு மினுக்குன்னு மினுக்குது. அப்புறம் காணல் ஜலம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே காணல் ஜலம் ஃப்ளோ ஆகுற மாதிரி தெரியுது, ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது, பிரவாகம் தெரியுது. அப்ப இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவம் இல்லவே இல்லை. அப்ப இது என்ன தெரியுதா? ஆமா தெரியுது. இதுக்கு என்ன பேரு? சல ஆபாசம். காணல் ஜலம் நல்லா தெரியுமே, ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம், கண்ணுல நல்லா பார்க்கலாம், காணல் ஜலம் ஓடுது தெரியுது. ஆனா அங்க ஒன்னும் ஓடவும் இல்லை, ஒன்னும் இல்லை. அப்ப இதுக்கு பேரு சலாபாசம், சல ஆபாசம். அப்போ இதைதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வர போறோம். வாஸ்தவத்துல கிரியான்னு ஒண்ணு நடக்கவே இல்லை, நான் பாடம் எடுக்கவே இல்லை, நீங்க பாடம் படிக்கவே இல்லை. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அதே மாதிரிதான் இப்ப ஜாகிரதத்துல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வஸ்துக்களும் உண்டாகவே இல்லை, எந்த வஸ்துக்களும் பிறக்கவே இல்லை, எந்த வஸ்துக்களும் இல்லவே இல்லை. அப்ப இருக்கிறது ஏக்கமேவ அத்வித்தியம் மட்டும்தான் இருக்கு, மற்றதெல்லாம் ஆபாசம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரோம். இதுதான் வாஸ்தவம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? சயின்ஸ் என்ன பண்ணுது? சத்தியம் சொல்லுது. என்னைக்காவது சயின்ஸ் வந்து இத இல்யூஷன் சொல்லுச்சா? எவனாவது ஒத்துப்பாடா இது இல்யூஷன் அப்படின்னு? எந்த சயின்ஸும் ஒத்துக்காது. மாயாமயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த சயின்ஸும் சொல்லவே சொல்லாது. எல்லா மதங்களும் என்ன பண்ணுது? துவைத்த மதங்கள் எல்லாமே இந்த ஜெகத்தை சத்தியம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப சத்தியம் சத்தியம் நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் கர்மத்துல இருந்து உங்களால என்ன பண்ண முடியாது? வெளியில போகவே முடியாது. இந்த சம்சாரத்தை விட்டு மீண்டு போகவே முடியாது, மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. இதான் நம்ம ஃபைனலா கொண்டு வர போறோம். இதுக்காக டிராவல் பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண.